ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டலே வருகிறோம். இந்த நாளிலே எங்களுக்கு நீங்கள் ஆயத்தம் பண்ணின சத்தியத்தின் வார்த்தையை, சத்தியத்தின் ஆவியானவராகிய தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவர் தாமே இவ்வேளையை ஆண்டவரே பொறுப்படுத்தி வழிநடத்தி எங்களுக்கு போதித்து எங்களுக்கு உபதேசித்து நாங்கள் தகப்பனாகி ஆவியானவராலே அல்லேலூயா வார்த்தையாகிய ஜீவ ஆகாரத்தை, பரலோக தகப்பனுடைய வார்த்தையாகிய ஆகாரத்தை நாங்கள் ஆவியானவராலே தகப்பனாலே பெற்று புசிக்கத்தக்கதாக பானம் பண்ணத்தக்கதான கிருபைகள் எங்களுக்கு இவ்வேளையில் எங்களுக்கு உண்டு பண்ணி தரும்படியாய் தந்தையாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரே தந்தையே உம்மை பாதம் பணிந்து அழைக்கிறோம். வாங்க இப்போ பொறுப்படுத்திக் கொள்ளுங்க தகப்பனே. மண்ணோட்டை மறைத்து கொள்ளுங்க. மாம்சமும் இரத்தமும் வேதத்தை நீர் கூடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒரு காலமும் ஒருபோதும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் அக்கினினாலும் இரத்தத்தின் அக்கினினாலும் என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய மன்னிப்பும் கிருபையும் இரக்கமும் உம்முடைய தயவும் உம்முடைய கருணையும் உம்முடைய பிரசன்னமும் உம்முடைய சாரமும் சத்தமும் உம்முடைய அளவில்லாத அபிஷேகம் உம்முடைய ஆவியின் நிறைவும் ஆண்டவரே உம்முடைய கிருபா வரங்களும் உம்முடைய தெய்வீக தன்மையும் உம்முடைய தெய்வீக வெளிச்சமும் ஆண்டவரே ஜீவனும் அல்லேலூயா உம்முடைய அன்பும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னமும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவ்ல இணைந்திருக்கிற யாவரையும் சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக ஆளுகை செய்வதாக உமது கரத்திலே கொடுக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் தகப்பனாகிய பிதாவுடைய நாமமும் தந்தையாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய நாமமும் பரிசுத்த ஆவியானவருடைய தந்தையுடைய நாமமும் மட்டுமே மகிமைப்படுவதாக. மூவராய் ஒன்றாய் இருக்கிறவராகவே இருக்கிற எங்கள் ஆடுகளின் பிரதான மெய்ப்பனாகிய ஆட்டுக்குட்டியானவருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன். நான் அவர்கள் அவர்கள் என்று சொன்னால் அவருடைய பிள்ளைங்க. நம்ம ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைங்கன்னு நான் நம்புகிறேன். அவருடைய பிள்ளைகளாய் அவரை நம்பி காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்களானால், அவர் வழியில் இருப்பார்களானால், அவர் சொன்ன வார்த்தையை நம்பி காத்திருப்பார்கள், விசுவாசித்து நம்பிக்கையோடு காத்திருப்பார்கள் என்று கர்த்தர் பார்ப்பாரானால் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையின்படி நான் அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன். யோபின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம், யோபு 42 16ஆம் வசனம். இதற்கு பின்பு அப்படின்னு, இதற்கு பின்புனா இப்போ என்ன நடந்தது பின்னாடி. இந்த 42ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இது போடப்பட்டிருக்குது. ஆனால் இதுக்கு பின்னணியத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, யோபுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது. யோபு தேவனோடு கூடவே வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதர். யோபு தேவனோடு கூடவே சஞ்சரித்து கொண்டிருந்த மனிதர். நம்மை போல் அல்ல. நம் தேவனை அண்டிக் கொள்வதும் தேவனை சார்ந்து கொண்டிருப்பதும் தேவனை பற்றி கொண்டிருப்பதற்கும் பல ரீசன் இருக்குது, பல காரணங்கள் இருக்குது. ஆனால் அவர் தேவனை பற்றி கொண்டு தேவனை சார்ந்து தேவனுக்குள்ளேவே அவர் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வாழ்க்கையானது தேவனுக்கு மிகவும் பிரியமுள்ள ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் பார்வையில் யோபுடைய வாழ்க்கை இருந்தது. ஏனென்று சொன்னால், கர்த்தர் என்னென்னலாம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கணும்னு விரும்பினாரோ, அவன் எப்படியெல்லாம் அவன் இருக்கணும், அவன் நடக்கணும், வாழணும்னு விரும்பினாரோ அதன்படியே வாழ்ந்த ஒரு மனிதர் யோபு. அப்போ இந்த யோபை குறித்து கர்த்தர் பரலோகத்தில் அவர் கரத்தில் வந்த ரிப்போர்ட்டில் யோபை போல ஒரு மனுஷன் இந்த பூமியிலேயே கிடையாது. இந்த பூமியிலேயே யோபை போல ஒருத்தரும் கிடையாது. அப்படின்னா நம்ம எங்கே கிட்ட வர்றது, நினச்சி கூட பார்க்க முடியாது. அவர் பெயரை சொல்கிறது கூட நமக்கு தகுதி கிடையாது. யோபு என்ற கர்த்தருடைய தாசனுடைய பெயரை சொல்வதற்கு கூட, உச்சரிப்பதற்கு கூட நமக்கு தகுதி கிடையாது. அந்த யோபு, அந்த கர்த்தருடைய தாசனாகிய அந்த யோபு எப்படியா இருந்தார் என்று யோபு 1ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது. யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் ஊர்ஸ் தேசத்திலே. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவன் ஒரு காரியத்தை, ஒரு நன்மையை கர்த்தரை முன்னிட்டு செய்தான்னா அதை நான் செய்தேன்னு சொல்ல மாட்டான். அது நம்மக்கிட்ட கிடையாது.
ஒரு காரியத்தை கர்த்தர் நிமித்தமாய் ஒருவருக்கு இறங்கி ஒருவருக்கு நன்மை யோபு செய்தார் என்றால் அதை யாருக்கும் சொல்ல மாட்டார். நான் நன்மை செய்தேன், கர்த்தர் என்ன நன்மை செய்ய வச்சார்னு சொல்ல மாட்டார். எவைகளெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்காதோ அவைகளை எல்லாவற்றையும் விலகி இருந்தார். அது கிட்ட போகாதபடி பாவத்தை விட்டு விலகி இருந்தார், அக்கிரமத்தை விட்டு இருந்தார், பொல்லாப்பை விட்டு விலகி இருந்தார், கர்த்தருக்கு அருவருப்பானதிலிருந்து விலகி இருந்தார், பொய்யிலிருந்து விலகி இருந்தார், மாய்மாலத்திலிருந்து விலகி இருந்தார், விக்கிர ஆராதனையிலிருந்து விலகி இருந்தார், பேய் வணக்கத்திலிருந்து விலகி இருந்தார், மற்றவர்களை துன்புறுத்துகிற வாழ்க்கையிலே வாழாதபடி விலகி இருந்தார். கர்த்தருக்கு எது பிரியமோ அதை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு கர்த்தருடைய தாசன். அவருடைய வாழ்க்கை எப்பொழுது அவர் பிறந்து அவர் வாழ்க்கைக்கு அவருக்கு ஒரு மனைவி, அவருக்கு ஒரு திருமணம், அவருக்கு பிள்ளைங்க என்று அவருக்கு 10 பிள்ளைகள் அவருக்கு பிறந்து அவர் அந்த பிள்ளைகளோடு கூட கர்த்தரோடு கூட வளர்ந்து அவர் ஆளாகி அக்காலத்திலே கிழக்கு தேசத்திலே கர்த்தராகிய தேவன் அவரை மிக பெரிய ஐஸ்வர்யவானாக வைத்திருந்தார். அநேக ராஜாக்கள், அநேக தேசாதிபதிகள் எல்லாம் பயப்படத்தக்க வகையில் அவ்வளோ பெரிய செல்வந்தராக, செல்வாக்கு மிக்கவராக யோபு வாழ்ந்து கொண்டிருந்தார். கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். யோபு கர்த்தரோடு கூட இருந்தார். கர்த்தர் யோபு வாழ்க்கையை வேலி அடைத்து பாதுகாத்து வந்தார். ஒரு நாள் பிசாசானவன் கர்த்தரிடத்தில் வந்து யோபை குறித்து பேசும்போது கர்த்தராகிய தேவன் அவன் என் மேலே உத்தமனாக இருக்கிறான், அவன் எனக்கு பிரியமானவன், அருமையானவன் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அவனை எல்லா விதத்திலும் கேட்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. அவன் கேட்காததெல்லாம் அவனுக்கு கொடுத்து ஆசீர்வதித்தா எந்த மனுஷன்தான் உங்களை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டான், உங்கள் மேலே பிரியமாக இருக்க மாட்டான். முதல்ல அவனுக்கு உண்டானதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டா அவன் உங்களை திட்டுறானா பாருங்கள், உங்களை தூசிக்கிறானா பாருங்கள். ஏன்னா மனுஷனை பற்றி நல்லா அறிஞ்சு வச்சவன் சாத்தான். மனுஷராகிய நம்மளை குறித்து நன்றாக அறிந்து வைத்திருக்கிறவன் சாத்தான். அப்போ சாத்தான் அதை சொல்லும் பொழுது அவன் எல்லாருக்கும் யோபை தவிர்த்து அநேக மனுஷருக்கு அவன் கொடுக்குற தொல்லை, அவன் கொடுக்குற டார்ச்சர், அவன் கொடுக்குற ஒவ்வொரு கவர்ச்சியிலையும், ஒவ்வொரு இதுகளிலையும், பொய்யிலையும், மாய்மாலத்திலையும், கவர்ச்சி கண்ணிகளிலும் எல்லா விதத்திலையும் இழுப்புண்டு விழுகிற மனுஷர்களை அவன் பார்த்துருக்கிறதுனால இவன் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருப்பான், ஆனால் விட வச்சிடலாம். கொஞ்சம் டஃப்பாக இருப்பான், எல்லார் மாதிரி கிடையாது. யாருக்கு எங்கே வீக்னஸ் எல்லாம் தெரியும். பலவீனா அங்கே ஒரு தட்டுனா விழுந்துருவான் மனுஷன். எந்த மனுஷனாலும் எந்த மனுஷியாக இருந்தாலும் விழுந்துருவாளுங்க. பொருளாசையில் விழுற ஆளுங்க விழுவாங்க, பெருமையில் விழுறவங்க விழுவாங்க, புகழ்ச்சியில் விழுறவங்க விழுவாங்க, உலகத்தின் செல்வம் நிலத்தின் மேலே விழுறவங்க இருப்பாங்க, பணத்தின் மேலே விழுறவங்க இருப்பாங்க, நகை மேலே விழுறவங்க இருப்பாங்க, தங்கள் உடையில் விழுறவங்க விழுப்பாங்க, உணவில் விழுறவங்க, சாப்பிட்ற ஆகாரத்தில் விழுறவங்க இருப்பாங்க, வீடை குறித்த பெருமையில் விழுறவங்க விழுவாங்க, மனுஷர்களை குறித்து இச்சையில் விழுறவங்க விழுவாங்க, பொருளாசையில் விழுவாங்க, தங்களையே அழகுபடுத்தி தங்களையே மேன்மைப்படுத்தி கொள்றதில் விழுவாங்க. என்னென்ன விதத்தில் விழ வைக்கமா பூன்னு ஊதுனா உழுதுனே இருப்பான் மனுஷன். விழாத மனுஷனுக்கு கொஞ்சம் எவ்வளோ தூரம் டஃப்பு கொடுத்தா அதுக்கப்புறம் முடிஞ்ச. இவன் ரொம்ப டஃப்பானவன் யோபு, ரொம்ப சவால். நம்ம அதாவது சாத்தானுடைய அழிஞ்சு போகிறவனுடைய கிங்டமில் இவன் கொஞ்சம் ரொம்ப சவாலாக இருக்கிறவன் அந்த யோபு. சரி பார்த்துருவோம், இவனை நம்ம பார்த்துருவோம், இவனை யோபா நானா பார்த்துருவோம் அப்படின்னு அவன் உங்கள் பையன் கிடையாது, அவன் உங்களை மறுதளிக்கிறவன், உங்களை விட்டு ஓடுறவன், உங்களை தூசிக்கிறவன், உங்களை விட்டு விலகிறவன் என்பதை ப்ரூவ் பண்ணிடுறேன், கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி. சரி நீ பாரு அண்ணே, நீங்கள் அவனை வேலையை அடிச்சிருக்கீங்க, அந்த வேலையை எடுக்கணும், அப்போ தான் நான் உள்ளே போக முடியும், அவனை நுழைய முடியும், அவன் வீட்டுக்குள்ளே நுழைய முடியும், அவனுக்குள்ளே நுழைய முடியலன்னு நுழைய முடியாது அப்படின்னு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தராகிய வார்த்தையை கேட்க தான், கர்த்தரை தொழுது கொள்ள தான் நம்ம வந்திருக்கோம். சாமி கும்பிட வரலன்னு போன வாரம் சொன்னார். சாமி கும்பிட வரக்கூடாது. கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வரணும். சாமி கும்பிடன்னு அர்த்தம் தெரியும்ல. சாமி கும்பிடுறத எப்படி கும்பிடுவாங்க? வந்து ஒரு கும்பிட்டு தொட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி உட்காந்து எந்திச்சு போகிறதுக்கு வரல, வரல. கர்த்தரை தொழுது கொள்ளவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவரை குறித்து பாடவும், அவர் வார்த்தையை கேட்டு அந்த உணவை வாங்கி உட்கொண்டு அதில் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய்
வாழ்கிறதுக்கும் அவரை குறித்தும் அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற காரியங்களை எல்லாவற்றையும் நமக்கு புத்தி தெளிவை உண்டு பண்ணதும் அவரை குறித்த அறிவை அடைவதற்கும் நம்மளை நம்ம 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 பாதத்தில் அவர் பாதத்தில் கூட்டிகிட்டு வர்றாரு. அவர் பாதத்தில் கூட்டிகிட்டு வர்றாரு. அப்போ அதுலேயும் வருஷ கணக்கில் விழிப்புணர்மை இல்லாமலேயே இருந்துக்கிட்டு இருந்தால் என்ன பிரயோஜனம்? அடிக்கடி பெய்கிற மழையினுடைய நிலம் விளைச்சலுக்கு தகுதியாக வராது. விளைச்சலுக்கு தகுதியாக வராது. ஏற்ற நேரத்தில் மழை பெய்யணும், அந்த நிலம் அதை உறிஞ்சிக்கணும். அப்போ தான் அது தன் பலனை தரும். அப்போ அந்த நமக்கு உள்ள தேவனுடைய வார்த்தைகள் உள்ளே வந்து விதையாய் விழுந்து முளைச்சி வர்றதுக்கு இடம், விதை உள்ளே போகிறதுக்கு இடம் கொடுக்கலன்னா எங்கேருந்து நிலத்திலிருந்து முளைச்சி வரோம்? நிலத்தில் விதை போடாமல் எந்த ஊர் நிலத்தில் விவசாயம் பண்ண முடியும்? இல்லை, பண்ணலாம். விதைக்காமல் எந்த நிலமாக இருந்துட்டு போகுது, சேரும் சகதியமாக இருந்தாலும் இருந்துட்டு போகுது, ஊற்றிடுவோம். நிலத்தில் விதை போடாமல் நான் அறுப்பேன்னு என்று சொன்னால் அவங்கள எதில் கொண்டு போய் சேர்க்கறது? எதில் கொண்டு போய்? அப்போ தேவன் விதைக்கிற விதையானது அவருடைய வார்த்தை. மனுஷனுடைய இருதயமாகிய நிலத்தில் தான் விதைக்கிறாரு ஆவியானவர் விதைக்கிறாரு. ஒரு பிள்ளைக்கு ஆகாரம் கொடுத்து கொண்டு வரும்போது அது உடம்பே தேரலன்னா மூஞ்சிலே 2 குத்து குத்துவாங்க கன்னத்திலே. இந்த திங்கிறதெல்லாம் எங்கடா போகுதுன்னு, திங்கிறதெல்லாம் எங்கடி போகுதுன்னு ஒரு குத்துவாங்க. எங்கடி போகுது? அவன் நம்மளை திட்டுறான், சோறு போடுறியா இல்லையான்னு, கொடுக்குறியா இல்லையா, நீயே தின்னுக்கிட்டு பெருத்துக்கிட்டு போறியா, பிள்ளைக்கு கொடுக்க மாட்டியா? அதுக்கு உண்டான என்ன தேவை, அதுக்கு என்ன விருப்பம், அதுக்கு என்ன உடம்புக்கு ஒத்துக்கும், அதை பார்த்தாவது கொடுக்குறியா கொள்றியா அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? தங்களை பெரியவங்கன்னு சொல்லிக்கிறவங்க, அக்கறை உள்ளவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இல்லையா? அதனால் கர்த்தராகிய தேவன் நம்மளை பார்த்தோம் கேட்பார் இல்லையா? சொல்கிற வார்த்தையை எங்கே கேட்குற கேட்டால் அது உள்ளே இருந்து வேலை செய்யணுமே, கிரியை செய்யணுமே இல்லையா? கிரியை செய்யணும் இல்லையா? அப்போ அவன் தன் காரியத்தை நடப்பிக்கிறான். அப்போ இதில் நிறைய காரியங்கள் இருக்கு. எவ்வளவு நாளாக இது திடீர்னு வந்தான் சாத்தான், அப்படி வந்து யோபு அப்படி பார்த்தான், ஆஹா இவ்வளோ பெரிய சொத்து பத்தா, ஆட்டேங்கப்பா மிரண்டிருப்பான்ல. இவ்வளோ ஆடா, இவ்வளோ மாடா, பால் கொடுக்குற மாடா, இவ்வளோ ஒட்டகமா, இவ்வளோ கோவேறு கழுதையா, இவ்வளவு லேண்டா, இவ்வளோ வீடா, இவ்வளோ நகையா, இவ்வளோ பணமா, மிரண்டிருப்பான்ல. மிரண்டிருக்க மாட்டானா? எவனுக்குமே இல்லை அது இது இல்லையா? அதெல்லாம் அவன் மிரளலை. நீங்களும் நானும் தான் மிரளணும். அப்படி அவன் அதுக்கெல்லாம் மிரள்ற ஆள் கிடையாது. அவனுக்கு அது தேவையே கிடையாது. அவனுக்கு நீ வச்சுக்கோ, நீ மலை மாதிரி வச்சுக்கோ, பணத்தை மலை மாதிரி செல்வத்தை வச்சுக்கோ, மலை மாதிரி ஐஸ்வர்யத்தை வச்சுக்கோ, 1000 வீடு வச்சுக்கோ, 1000 இடம் வச்சுக்கோ, எத்தனை இடம் வேணாலும் வாங்கி போட்டு வச்சுக்கோ, அது அவனுக்கு தேவையே கிடையாது. அவனுக்கு அது அவனை நம்புறவங்களுக்கு அதை கொடுக்குறான் அவன். அதனால் அது தேவை கிடையாது அவனுக்கு. அது குப்பை அவனுக்கே அது குப்பை. சாத்தானுக்கே அது குப்பை. அது குப்பை. அவனுக்கு தேவை நீ தேவனோட இருக்கக்கூடாது. நீ தேவனோடு இருக்கிறியே, அவர் சொல்கிற வாழ்க்கையை, பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்றியே, அவருக்கு உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்றியே, அவருக்கு பிரியமான வழியில் வாழ்றியே, நீயும் உன் குடும்பமும், அதுதான் எனக்கு பிடிக்கலை. அது இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவன் பூமியில் இருக்கக்கூடாது. கடவுளுடைய விருப்பம் என்னவோ அதை அறிஞ்சு அதன்படி செயல்படுகிறவனே, தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனே, தேவனோடு கூட தொடர்புள்ளவனே, தேவனோடு கூட ஐக்கியம் உள்ளவனே, தேவனோடு கூட உறவாடி கொண்டிருக்கிறவனே நீ இருக்கக்கூடாது. அவங்கள தான் டார்கெட் வைப்பான். சர்ச்சுக்கு போகிறவங்கள டார்கெட் வைக்க மாட்டான். அவனுக்கு அது பூன்னு ஊதிடுவான். அவன் சர்ச்சுக்கு நான் போகிறேன், காணிக்க கொடுக்குறேன், தசம பாகம் கொடுக்குறேன், ஆண்டவரே உமக்கு நான் அதை செய்கிறேன் இது செய்கிறவன்லாம் அவனுக்கு பூன்னு ஊதிட்டு போயிடுவான்.
அவன் அது ஒரு சேலஞ்சாக எடுத்துட்டு அதுக்கு ஒரு குட்டி சாத்தானாக்கிட்ட பேசி எடுத்து இவங்களை தூக்குங்கடா அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் அவன் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். சாத்தானே டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். இப்போ தானே சொன்னார், இருதயமாகிய நிலத்தில் அவர் வார்த்தை வருது. நிலம் வானத்தை நோக்கி வானத்திலேருந்து பொழிகிறவருடைய கிருபையின் மழையை தாகத்தோடு காத்திருக்கிற நிலத்துக்குள்ளே தான் விதை போகும். அதை உள்வாங்குகிற இதுக்குள்ளே தான் போவோம். விசுவாசம் நிறைய பேர்கிட்ட இருந்தது பூமியில், தேவன் பேரில் நம்பிக்கை நிறைய பேரில் இருந்தது. ஆனால் யோபு தேவன் மேரில் வச்சிருந்த விசுவாசம் என்பது, தேவன் மேலே வச்சிருந்த நம்பிக்கை என்பது உங்களிலோ யாரிலோ ஒருவரிலும் கிடையாது. அவருடைய வசனம் வேணா இருக்கலாம், அவர் வார்த்தை, அவர் கர்த்தரை குறித்து எழுதியிருக்கிற வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் அவரிடத்தில் இருந்த அந்த தெய்வீகமான விசுவாசத்தினுடைய லெவல் எந்த அளவுக்கு உள்ளது என்பது. விசுவாசம் நிறைய பேர் வாங்குறாங்க, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ள இருக்குது. ஆனால் செயல் வடிவில் அது எப்படி இருக்குது என்பதான் இனி பார்க்க போகிறோம். அப்போ நான் என் அப்பாவைத்தான் தேடி வந்திருக்கிறேன். என் உலகத்தின்படி ஒரு தகப்பனை ஒரு தாயே இந்த உலகத்தில் 15 அநேக வருஷங்களாக பிரிஞ்சிருந்தா அவங்கள ரொம்ப வருஷம் கழித்து பார்த்த பிறகு எப்படி இருக்கும்? அது உண்மையாக பாசமாக வளர்ந்த குடும்பமாக இருந்தா இல்லையா? என்னதான் இந்த செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டாலும் வீடியோவில் பார்த்துக்கிட்டாலும் எதில் பார்த்துக்கிட்டாலும் இப்படி இப்படின்னு மூத்தம் கொடுத்துக்கிட்டாலும் இப்படின்னு பேத்தின்னு மூத்தம் கொடுத்துக்கிட்டாலும் துப்புன்னு துப்பிட்டு தானே இருப்பாங்க. ஒரு பக்கம் திட்டின்னு தான் இருப்பாங்க. இது மனுஷனுடைய பாசம், அன்பு. அப்போ அப்படி பார்க்கும்போதே அப்படி ஒரு ஆர்வமும் ஒரு இதுவும் வருது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அப்போ பிரிந்தவர்கள் கர்த்தரிடத்தில் வரும்போது நாம் சந்தோஷப்படுவதை காட்டிலும் கர்த்தர் சந்தோஷப்படுவது மிகவும் அதிகம். அவர் நம்பால் வைத்திருக்கிற அன்பு, பாசத்துக்கு, நேசத்துக்கு மனுஷன் கிட்ட வர முடியாது. அப்போ யோபுவுடைய வாழ்க்கையில் எவ்வளவு செல்வம், ஐஸ்வர்யம், பணம் கொட்டி கிடக்குது, வீடு வாசல். அதாவது இன்றைய காலகட்டத்துக்கு 250 நாடுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. 250 நாடுகள், உலகம் முழுசும் 250 நாடுகள் இருக்குன்றாங்க. அப்போ கிழக்கு தேச பகுதியை கணக்கு பண்ணால் ஒரு 50-55 தேசங்கள் கிட்ட இருக்கக்கூடுன்றாங்க. அப்போ அத்தனை தேசத்துலேயுமே அவர் தான் நம்பர் 1 யோபு. அதை சாத்தான் பார்க்கல. உனக்கு இவ்வளோ பெரிய செல்வமா, இவ்வளோ அதிகாரமா, இவ்வளவு கனம் மரியாதையா உனக்கு அப்படின்னு அவன் பார்க்கல. நீ இவ்வளவு பிரியமானவனா கர்த்தருக்கு வாழ்றியா? அது தான் ஆகாது, அதைத்தான் அடிக்கணும், தூக்கணும், அவனை விடக்கூடாது. அப்படிப்பட்டவன் ஒருத்தன் இவ்வளோ நாள் கண்ணில் படாமல் எப்படா இருந்தான்? எங்கடா போனீங்க? தெருவா சுற்றுவீங்கள சாத்தான் பசங்களா, சாத்தான் குட்டிங்களா, போவீங்களே. இப்படி ஒருத்தன் யோபுன்னு ஒருத்தன் இருக்கிறான்னு எனக்கு என்னைக்காவது கொடுத்தீங்களாடா தகவல்? ஊரில் ஒப்புக்கு உதவாதவனெல்லாம் சும்மானாலும் கர்த்தர் பேர சொல்லி குதிக்கிறவனெல்லாம் வந்து என்கிட்ட கொண்டாந்து கொடுக்குறீங்க. அவனெல்லாம் அவளெல்லாம் பூன் ஊதிடுவான். சர்ச்சுக்கு போகிறவனெல்லாம் பூன் ஊதிடுவான். சர்ச்சில் போகிறவன்ல கர்த்தரில் இருக்கிறவன் யார்? அவனை தான் பூன் ஊதுறது கஷ்டம். கர்த்தருக்குள்ளே இருந்து அதில் பலப்பட்டு அதில் உறுதியாக இருக்கிறேன்னு கர்த்தருக்குள்ளே திடமாக இருக்கிற பிள்ளைங்களை அவன் தான் அதுக்கு என்ன பண்ணுவான்? கை வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். சும்மானாலும் போயிட்டுக்கிட்டு உட்காந்து எந்திரிச்சிட்டு பெட்ரூம் மாதிரிலாம், ரெஸ்ட் ரூம் மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் வருது, பரிசுத்த சன்னிதானத்தில் பரிசுத்தருடைய வார்த்தையை கேட்க வரும். அந்த வார்த்தை எத்தகையது என்பதும் எத்தகைய வல்லமை உள்ளதும் எத்தகைய வல்லமை உள்ளது என்பது யோபு அறிந்தவர். அப்போ யோபை ஒரே நாளிலே, நன்றாய் கவனிக்கணும் மிக விரைவாக, ஏன்னா சைடில் கிராஸ் ட்ராக்லாம் போகாது, 24 மணி நேரத்துக்குள்ள யோபு வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருந்த அத்தனையும் எடுத்துட்டான். ஆனால் தேவனை எடுக்க முடியாது. தேவனை எடுக்கணும் தான் அவனுடைய நோக்கம். அவனுக்குள்ள இருக்கிற தேவனை விட்டு அவன் வெளியே வரணும், அதுதான் அவனுடைய நோக்கம்.
அவனுடைய செல்வம், சொத்து, பத்து, ஆடு, மாடு, ஒட்டகம், கோவேறு, கழுத பல ஆயிரம் கோடி மதிப்புள்ளது. இன்றைய காலகட்டத்துக்கு யோபுடைய சொத்து ஐஸ்வர்யங்கள் எல்லாம் பல ஆயிரம் கோடி, லட்சம் கோடிக்கு மதிப்புள்ளது. யோபுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் எப்படி இருந்திருப்பார்னு. அவருக்கு பெருமை இருந்திருக்கலாம்ல, அவருக்கு மேட்டின்மை இருந்திருக்கலாம்ல, மனத்தாழ்மை இல்லாதது இருந்திருக்கலாம்ல, ஆணவமாக இருந்திருக்கலாம்ல, எடுத்தறிஞ்சு பேசுறது இருந்திருக்கலாம்ல, நீயா நானா பார்த்துருவோன்னு இருந்திருக்கலாம்ல, பழி வாங்குற தன்மை இருந்திருக்கலாம்ல. நம்ம இப்படி சொல்லுவோம், ஆனால் நம்ம சாதாரண நிலையிலிருந்தே எப்படி பேசுகிறோம்? நான் யாருன்னு தெரியுமான்னு, நான் யாருன்னு தெரியுமான்னு அண்ணே. ஆனால் 24 மணி நேரத்துக்குள்ள 10 பிள்ளை, சொத்து, பத்து எல்லாத்தையும் எடுத்துட்டான், கம்ப்ளீட்டாக எடுத்துட்டான். அப்படி எடுத்தால் ஒரு மனுஷன் எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? ரொம்ப பாவமா? சாதாரணமாக ஒரு இதை கேட்டால தலை குப்புற படுத்துன்னு கிடக்குறாங்க. உருளுன்னு விடுற. ஐயோ அவன் இப்படி கேட்டுட்டான், இவன் வந்து கேட்டுட்டான், அவன் வந்து கேட்டுட்டான், அவன் வந்து இப்படி சொல்லிட்டா, இவன் நொக்குன்னு நிறுத்திட்டான், இவன் இப்படி குத்திட்டான், அவன் குத்திட்டா, இவன் குத்தி விட்டா, அவன் இப்படி பேசிட்டான், இவன் இப்படி பேசிட்டான், சும்மா வந்து திட்டிட்டு போகிறான். என்னன்னு அதிலேயே நிற்க முடியல, ஒன்றுத்துலேயும் நிற்கவே முடியல. நான் இப்படிப்பட்டவங்களோட இருக்கிறேனே, நான் அப்படிப்பட்டவங்களோட போகிறேனே, இப்படிப்பட்டவங்களோட இருக்கிறேனே, நான் விரும்புகிறபடி இல்லையே, நான் தேவன் விரும்புகிறபடி வரணும், அது வர வைப்பார். முதல்ல நான் தேவனை எவ்வளவுக்கு நாடுறேன், எவ்வளவுக்கு வீட்டில் தேவனோடு கூட எவ்வளவு செலவு செய்கிறேன், அதன்படி நடக்கிறேனான்னு பார்க்கணும், அதன்படி பேசுகிறேன்னா, நடக்கிறேனா, சிந்திக்கிறேனான்னு பார்க்கணும், அதன்படி பார்க்கணும். அப்போ வந்து யோபு வாழ்க்கையை பார்த்து கொண்டிருந்த தேவனுக்கு தேவனை அனுதினமும் சந்தோஷப்படுத்தின யோபு, தேவனை அனுதினமும் மகிழ்ச்சியாக்கின யோபு, தேவன் யோபு மேலே வச்சிருந்த நம்பிக்கையை பொய்த்து போகாதபடி யோபு தன்னை காத்து கொண்டார். தேவன் நம்ம மேலே வச்ச நம்பிக்கையெல்லாம் புஷ்ஷுன்னு போயிடுச்சு, புஷ்ஷுன்னு போயிடுது. தேவன் நம்ம மேலே வச்ச நம்பிக்கையெல்லாம் புஷ்ஷுன்னு போயிருச்சு. அவர் தேவன் மேலே வச்சிருந்த, யோபு மேலே வச்சிருந்த நம்பிக்கையை உறுதிப்படுத்தினார். நம்ம கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் அவர் நம்புகிற தேவன் இல்லை, நம்முடைய தேவன். அது சொல்லும் போதே வழுக்கின்னு போயிடுவோன்னு, சொல்லும் போதே கழண்டுக்கிட்டு போயிடுவோன்னு அவருக்கு நல்லா தெரியும். அடுத்த 10வது நிமிஷமே கழண்டுட்டுக்கு போயிடுவோன்னு தெரியும். அப்போ யோபு 24 மணி நேரம் போகும்போது 10 பிள்ளை இறந்து போச்சுன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு அத்தனை பிள்ளையும் வாலிப பிள்ளைங்க எல்லாம் இறந்து போச்சுங்க, வாலிப பிள்ளைங்க அத்தனையும் இறந்து போச்சு. பெண் பிள்ளை 3, ஆண் பிள்ளை 7 எல்லாம் இறந்து போச்சுங்க, இறந்து போச்சு. அப்போ ஆஸ்தி பூஸ்தி ஒட்டகங்கள் எல்லாம் அவன் சாச்சிட்டு போயிட்டான். வானத்துலேருந்து இது வந்துச்சு, அது வந்து இது வந்து இது எல்லாம் டொப்புன்னு காலி முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கும்போது அவர் என்ன அலறுவார், என்ன அலறு? ஒரு வீட்டில் ஒரு 500 ரூபா இங்கே வச்சது காணலையேன்னா அந்த வீடே 2000 அன்னைக்கு. எங்கே போச்சு அங்கே தான் வச்சேன், எங்கே வச்சா? நீ பார்க்கலையா கொள்ளையா, அதை பெருக்கி தள்ளிட்டியா, குப்பையில் கொண்டு போட்டியா, அதை பண்ணிட்டியா, இதை பண்ணிட்டியா, எவ்வளோ ஊற்றி உள்ளே வந்தானா, எவ்வளோ மொத்தம் உள்ளே வந்தானா, அச்சா பூச்சா வாடு போடு டாடா பூடான்னு வீடே அங்கே 2000. அதுக்கப்புறம் இங்கே வச்சிருக்கிறேன்ப்பா, நானே தான்ப்பா இங்கே வச்சிருக்கிறேன், அது மண்டைக்குள்ளே வரலையே, நீயாவது கொஞ்சம் ஜோம் பண்ணியிருக்க கூடாது, அந்த நோட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு என்ன இப்படியெல்லாம் நடக்கிற உலகமாச்சே. நம்ம மக்களை பற்றி ஆண்டவருக்கு மிக நன்றாக தெரியும். அப்போ 24 மணி நேரம், எத்தனை மணி நேரம்? 24 மணி நேரத்தில் முடிச்சிட்டான். அடுத்தது வந்து பார்த்துட்டு தூஷிப்பான். கத்தரை பார்த்தா தூஷிக்கலை, கத்தரை திட்டுவான். ஏன்னா யோபுக்கு நடந்ததில் 10 பிள்ளையில ஒரு பிள்ளையில கை வச்சாலே ஆண்டவரை தூஷித்துருவாங்க. சாத்தானுக்கு தெரியும். 10 பிள்ளை போயும் தூஷிக்கலை, ஒரு ஒட்டகம் போனாலே தூஷித்துருவானுங்க, 2 ஆடு காணாமல் போனாலே தூஷிப்பாங்க. பாதுகாக்காமல் விட்டுட்டீரே, கல்லர் கையில் கொடுத்துட்டீரே, திருடர் கையில் கொடுத்துட்டீரே, அதை கொடுத்துட்டீரே, இதை கொடுத்துட்டீரே, கொடுக்காமலே இருந்திருக்கலாம், தராமலே இருந்திருக்கலாம், பெறாமலே இருந்திருக்கலாம், பிறக்காமலே இருந்திருக்கலாம், இப்படிலாம் சொல்கிறது உண்டு. ஆனால் எல்லாம் நடந்தான் பாட்டுருக்கிறானே, தேவனுக்கு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கிடக்கிறானே, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறானே. ஐயோ மனுஷனா இவன்,
இவன் மனுஷனா? ரைட். இதுக்கு இவன் உடம்ப தொட்டுட்டா, இவன் உடம்ப தொட்டு இவன் சுகத்தை எல்லாத்தையும் வேரோட புடுங்கி எடுத்துட்டா, தயவு கூர்ந்து கவனிக்கணும், துயர்ந்து எடுத்துட்டா, இவன் சுகத்தை எடுத்துட்டா, அதுக்கப்புறம் தூசிக்காதவனே எவனுமே கிடையாது. உச்ச கட்டம், அதிக உச்ச கட்டத்துக்கு மேலே, அதாவது தாத்தானா அவன் மாறினிலேருந்து அவன் டக்ஸ், அவன் கையாண்ட முறைகள், அவன் தந்திரங்கள், சூழ்ச்சிகள், வஞ்சகங்கள், அவனுடைய கொடூரமான தாக்குதல்கள், அவன் ஒவ்வொரு வெப்பனும் யூஸ் பண்ணுற அத்தனை வெப்பனில் ஃபைனல் வெப்பன் அதுக்கு மேலே சாத்தாங்கிட்ட வேறு வெப்பன் இல்லை. தாத்தாங்கிட்ட தந்திரம்ன்ற வெப்பம், பொய் தந்திரம், இது ரெண்டு தான் அவனுடைய மெயின் வெப்பம். அது வச்சிருக்கிற ஆயுதம், அவன் வச்சிருக்கிற ஆயுதம். அப்போ அவன் எல்லா வகையான ஆயுதத்தையும், இப்போ தண்ணி வருதுன்னு வச்சுங்களேன், ஒரு குற்றாலத்துலேருந்து தண்ணி பெய்யுது, தண்ணி ஊற்றுது. குற்றாலம் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பள்ளியோ தெரியாத? நயகராவா தெரியுமா? குற்றாலம் தெரியலன்னா பரவாயில்ல, நயகராவா தெரியுமா? அது தெரியாதுல்ல, நயகரா தெரியாது. சரி, குற்றாலத்தை விட 10 மடங்கு பெருசு, அதை விட பெருசு. தண்ணி வருது, குற்றாலத்தில் தண்ணி வருதுங்க. அதுக்கு தானே போகிறாங்க குற்றாலத்தில் போய் அந்த வெறும் பாறையை பார்த்துட்டு வரதுக்காக போகிறாங்க. தண்ணி வருது இல்லை, தண்ணி ஓவராக கொட்டும் போது அங்கே விடுவாங்களாங்க? அது வெள்ளம் மாதிரி புரண்டு வரும்போது விடுவாங்களே, என்ன ஆகும்? என்ன ஆகும்? அடித்து கொண்டு போய் சொருவிரும், செத்து போயிடுவோம். அப்போ தண்ணி அதில் இல்லை, அப்படி லேசாக ஒழுகின்னு இருக்குது. எதிர்பார்ப்போடு வந்தவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னப்பா ஜெக்குலேருந்து ஊற்றுற மாதிரி ஊற்றுது, பைப்புலேருந்து ஊற்றுற மாதிரி ஊற்றுது, நம்ம 10 பேர் வந்திருக்கிறோமே, இது எப்படிடா இது? இல்லையா? எப்படிடான்னு இல்லையா? நம்ம ஆசையாக வந்தோமே, நனையணும், குளிக்கணும் இல்லையா? அது மேலே படுற அந்த தண்ணி சாரல் படுறதுக்காக வந்தோம். தண்ணி படம் இல்லைங்க, தண்ணி பட்டால் அதனுடைய இது சிதறும்ல, அதனுடைய சாரல்கள், அதனுடைய சிதறல்கள் வரும்ல, அதுக்காக வந்தோம். மழை அதுலேருந்து ஊற்றுற தண்ணியில் என்ன பண்ண வந்தோம்? அதில் உள்ளூர நனையவும் குளிக்கவும் வந்தோம். அப்போ ஆவியானவரும் அப்படித்தானே வராரு. நீ அதில் கொண்டு போய் நீ உன்னை கொடுக்காம நீ இப்படி ஓரமாக நின்று மேலே லேசாக அப்படி பட்டா போதும். அதுக்கு நீ வீட்டில் இருந்தால் உனக்கு தண்ணி ஊற்றிடலாமே. இங்கேருந்து இது எப்போயாவது மழை பெய்யும்போது கொஞ்சமாக அப்படி வெளியில் வந்து நின்னேன்னா அதுலேருந்து படப்படான்னு மேலே சேர்த்துறோம், அதில் நனையலாமே. நீ ஆவியானவர் மழையை போல வரும்போது, எர்மோன் மலையில் வருகிற பனியை போல் அவர் வரும்போது, நீயும் நானும் நனையணுமா வேண்டாமா? அதில் குளிக்கணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு ஏன் நீ போகிற? அதை விட்டு ஏன் போகிற? தேவனே வாங்க, நான் ஆலயத்துக்கு போகிறேன், அங்கே நல்லா அடிங்க என்ன அப்படின்னு வரும். எது கேட்டாலும் என்னை ஆசீர்வதிங்கன்னு. எப்படி? கர்த்தர் உருவாக்காமல் எங்கேருந்து ஆசீர்வதிக்கிறது? அப்போ அவர்கிட்ட போகணும், உங்கள் வார்த்தையை கேட்கணும். ஆண்டவரே உங்கள் வார்த்தையின் மழையில், நான் அந்த வார்த்தையை கேட்டிருப்பிக்க மாட்டேங்க, மழையில் நனையணும் நான் ஆண்டவரே, அதில் நான் ஊறணும்னு கேட்கணுமா வேணாமா? அப்போ தேவன் கிருபையாய் நமக்கு அப்படி வரும்போது ஒரு வேதத்திலிருந்து எடுத்து சொல்கிறது நமக்காகத்தான் சொல்கிறார், நம்ம எல்லாருக்காக தான் சொல்கிறார். யோபை பாருங்க, உங்களை போல ஒரு மனுஷன்தான், ஆனால் அவன் பரிசுத்தமும் உண்மையும் உத்தமனாய் பொல்லாப்புக்கு விளைநிற சன்மார்க்கனாய் இருந்தான் யோபு. அப்படி நம்ம இருக்கிறோமா? அப்படி இல்லைன்னா அப்படி இருக்கும்படி வந்துடணும். அப்படி கர்த்தரை ஆக்குகிற கர்த்தர்கிட்ட வந்துடணும். அப்படி இல்லை, யோபை போல இல்லை. ஆனால் யோபை போல வாழ்றதுக்கு நம்ம கர்த்தர்கிட்ட வந்தா, யோபை போல வாழ்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். அப்ப யோபு மனைவி மாதிரியே இருந்துகிட்டு இருந்தா எப்படி? இல்லையா? யோபு இப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவர். அவருடைய லைஃப் பார்ட்னரோ வேற குணங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த அம்மாவுக்கு இல்லைன்னு சொல்லிட முடியாது, இருந்திருக்கும். ஒரு பகுதியில் அவங்க சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால சாத்தான் அவன் மூலியமா பேசுறான், கொள்றான். அப்போ யோபு இவ்வளவு இழந்த மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய டிப்ரெஷன் இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், என்ன நம்பிக்கை இருக்கும்?
இந்த உலகத்தின் மேல வாழ்வோம், படைப்போம், திரும்ப நல்லா சுகமாகி வருவோம், திரும்ப நம்ம கையிட்டு செய்கிற காரியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பிறகு நமக்கு பிள்ளைகளை கொடுப்பார். அப்படிலாம் யோபு எங்கேயுமே கேட்கல. எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், எனக்கு திரும்ப பிள்ளைங்களை கொடுங்கன்னு எங்கேயுமே ஜெபம் பண்ணல, கர்த்தர்கிட்ட கேட்கல. எனக்கு பிள்ளைகளை கொடுங்க, போன 10 பிள்ளையும் கொடுங்க, போன ஒட்டகத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, எனக்கு ஆனால் எதுவுமே கேட்கல. அவர் என்ன அங்கலாச்சார்னா, எப்படி இது நடந்தது, இது எப்படி இது நடந்தது ஆண்டவரே, நான் உங்களோடு தானே இருந்தேன், எங்க தப்பு பண்ணிட்டேன், எங்க தவறு செஞ்சிட்டேன், எங்க பரிசுத்தம் இல்லாம நடந்துட்டேன், இல்லை பிள்ளைங்க நடந்துட்டாங்களா, என்ன ஆண்டவரே, சாத்தான் வந்து சூறையாடிட்டானே, கொள்ளை அடிச்சுட்டு கொண்டு போயிட்டானே, சூறையாடிட்டு போயிட்டானே, ஒன்றும் கூட வைக்காம கொண்டு போயிட்டானே, ஐயோ என் செல்வம் போயிருச்சு, ஐயோ என் பொன் பொருள் போயிருச்சு, நான் லேண்டில் எல்லாம் போட்டு வச்சு ஏகப்பட்ட லேண்டெல்லாம் 10-100 தலைமுறைக்கு வாங்கி போட்டிருந்தனே, அதெல்லாம் போயிருச்சு, இது போயிருச்சு, அது போயிருச்சு, இது போயிருச்சு, மான மரியாதை கௌரவம் எல்லாம் போயிருச்சு, கம்ப்ளீட்டாக போயிருச்சு, மனுஷனுக்குரிய கனம் அது எல்லாமே போயிருச்சு. இப்படிப்பட்டவன் எப்படி கர்த்தரோட இருக்க முடியும்? இருந்தார். வேதம் சொல்லுகிறது. நம்மளா ஒரே ஓட்டமா, இதுல காவாசி நடந்தாலே ஒரே ஓட்டமா ஓடிடுவோம். நமக்கும் தேவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் தேவனே கிடையாது, தேவனே கிடையாதுன்னு ஒரே ஓட்டமா ஓடிடுவோம். நான் எதுக்கு இருக்கணும் உயிரோட, நான் எதுக்கு இருக்கணும், என் வாழ்க்கையை அழிச்சிட்டிங்க, என்னை கொண்டுட்டீங்க, என்னை அதை பண்ணிட்டீங்க, இதை பண்ணிட்டீங்கன்னு. யோபை பாருங்க, அதுக்கு தான் நமக்காக எழுதி வைத்தார் யோபை. அப்போ யோபு இவ்வளவு சொல்லி எப்படி பலப்பட்டாரு, எப்படி பலப்பட்ட? இந்த வார்த்தையை எதுவுமே இந்த அளவுக்கு பாதிப்பு இல்லாதவங்க கேட்டுக்கொண்டிருக்கும் போதே தேவன் கிருபையாய் ஒவ்வொருவரையும் காத்து கொண்டிருக்கும் போதே இந்த வார்த்தையை உள்வாங்கி கொள்ள மறுக்கிறீர்களே, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்களே. எங்கிருந்து நீங்க எதிர்பார்க்கிறது வரும்? தேவனிடத்துல எதிர்பார்ப்பே தேவனா இருக்கணும், நம் இரட்சகரும் ஆவியானவராய் இருக்கணும், நம்முடைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் அவராய் இருப்பாரானால் அவரிடத்திலிருந்து வர்றதை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் குறிச்ச வேலையில வர்றதை ஒருத்தனாலும் ஒருத்தியாலும் எந்த தீய சக்தியாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் வேத சத்தியம். அப்போ இவ்வளவு இருக்கிற மனுஷன் எப்படி தொடர்ந்து தேவனோடு கூட தொடர்புள்ள ஐக்கியத்தில் எப்படி இருக்க முடியும்? எல்லாரும் இவன் என்ன பாவம் செஞ்சானோ என்ன, அதெல்லாம் நிறைய கர்த்தர் இடையில எவ்வளவோ பேசியிருக்கிறார், அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு. அப்போ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற யோபு, அதான் இதற்கு பின்பு அப்படின்னு சொல்லும் போது, யோபு 3ஆம் அதிகாரம் 1-2-11. அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனதென்ன. பாருங்க சொல்றாரு, நான் எதுக்கு பிறந்தேன், நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டு போவதாக. நான் என்னட்டேன், எல்லாரும் காரித்து போற மாதிரி, எல்லாரும் ஏழாம, என்னடா நீ இப்படி வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறாக்கி அடிச்சு, அறிவு இல்லாம புத்தி இல்லாம ஞானம் இல்லாம அவன் எப்படி இருக்கிறான் பாரு, அவன் எப்படி, அது அவனுக்கு அவன் நியமிச்சு கொண்ட வாழ்க்கை. தேவன் நியமிச்ச வழியில தேவன் வைத்திருக்கிற வாழ்க்கை என்பது தேவன் கரத்தில் இருக்குது, அது மகிமையானது, மேன்மையானது. அதுல பிரவேசிக்கிறவர்கள் வெகு சிலர். தேவன் தெரிந்து கொண்டு அதன் வழியாய் தேவன் நடத்துகிறவர்கள் வெகு சிலர் தான். தேவனாலே நடத்தப்படுகிறவர்கள் இந்த பூமியில வெகு சிலர் தான். அதுல நீயாய் இருப்பாயானால் தேவன் அவருடைய பிள்ளைகள் என்று பூமியின் மனுமக்களுடைய வாய்கள் எல்லாம் சொல்லும்படி செய்வார். அப்ப நான் கர்ப்பத்திலிருந்து நான் அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படும் போதே சாகாமல் இருந்தது என்ன, எப்பயோ செத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி அழுவுறாரு கர்த்தர்கிட்ட. அவர் கர்த்தர்கிட்ட தான் அழுவுறாரு, கேட்கிறாரு, எப்படி நடந்தது இது, எனக்கு புரியலையே, எனக்கு சொல்லுங்க, நீங்க சொல்றதுக்கு இப்ப இல்லையே, முன்ன நல்லா பேசிட்டு இருந்தீங்க, இப்ப பேசலையே, இப்போ எனக்கு நிறைய காமிப்பீங்க, வெளிப்படுத்துவீங்க, எதுவுமே இல்லையே, எதுவுமே தேடுறேன், உங்களை தேடுறேன், அளவு சுற்றி வரேன், தேடுறேன், இல்லையே, ஏன் எனக்கு சொத்து போச்சு, ஏன் எனக்கு இது போச்சுலாம் நான் கேட்கல, எப்படி இது நடந்தது, இது எப்படி என் வாழ்க்கைக்கு உள்ள வந்து இத்தனை காரியமும் நடந்து முடிஞ்சிட்டு
இப்போ நான் ஓட்டை சொரிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறேன், உடம்பெல்லாம் அரிக்குது, உடம்பெல்லாம் நோவுது, எலும்பும் தோளுமாயிட்டேன், எலும்பும் தோளுமாயிட்டேன் அப்படின்னு. எப்படி யோபு இப்படிப்பட்ட ஒரு மனிதர் எப்படி எதையும் இழக்காத போது இருந்தாரோ, அவர் இதெல்லாம் இழக்கிறதுக்கு முன்னாடி, சாத்தான் பிடுங்கிக்கிட்டு போறதுக்கு முன்னாடி இருந்தாரோ, அதை விட 2 மடங்கு பலன் அடைஞ்சாரு. யோபு கர்த்தர் வேலையடிச்சு காக்கும் போது இருந்த யோபு வேலியை எடுத்து இவ்வளோ பெரிய சோதனையிலும் புடமிடுதலும் இவ்வளோ பெரிய நொறுக்குதல் மேல நொறுக்குதல்களிலும் உருக்குதலிலும் கடந்து போய் கொண்டிருக்கிற யோபு, கர்த்தர் வேலி அடைச்ச போது இருந்த யோபு விட இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கும் போதே கர்த்தரிலே வல்லமையாய், வலிமை மிக்கவனாய், பராக்கிரமசாலியாய் கர்த்தரிலே உருவாகிட்டு வந்தார் யோபு. நீங்களும் நானும் இருக்கோமா? எங்க இருக்கோம்? அதுதான் நம்ம யோசிக்காம பேசுறோம். யோபுடைய வாழ்க்கையை இவ்வளவு தூரம் கர்த்தர் எழுதி வச்சு சொல்றாருன்னா அது இவ்வளவு தூரம் அவருக்கு பிரியமானவராக இருந்திருப்பாரு. நாமளும் பிரியமா இருந்தா நம்மை குறித்து அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வச்சிருப்பாரு. இருந்தால் அப்போ யோபு 9ஆம் அதிகாரம், யோபு 9ஆம் அதிகாரம் எடுங்க 11ஆம் வசனம். இதோ அவர் என் அருகில் போகிறார், நான் அவரை காணேன். அவர் கடந்து போகிறார், நான் அவரை அறியேன். பாருங்க, நான் பார்க்க முடியல அவரை. நிறைய காரியங்கள் சொல்லி அழுகுறாரு, நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அவிவிசுவாசமா இல்லை, அவர் நம்பிக்கையா இல்லை, உலகத்தின் ஐஸ்வர்யத்தின் மேல அவர் அழல. போச்சே இதுக்கப்புறம் எங்க சம்பாதிக்கிறது, நிறைய பேர் சொல்றாங்கல்ல, இதுக்கப்புறம் எங்க, இவ்வளவு வயசாகி போச்சு, இதுக்கப்புறம் எங்க சம்பாதிக்கிறது, சாவர வயசா வந்துருச்சு, வச்சுட்டு போல, கொடுத்துட்டு போல, வச்சுட்டு போல, நான் சுகமா வாழலாம் நினைச்சிட்டேன், வச்சுட்டு போல, நான் சுகமா இருப்பேன் நினைச்சேன், இந்த மனுஷன் அப்படி செஞ்சுட்டானே, இந்த மனுஷன் இப்படி செஞ்சுட்டாலே, இனி இந்த ஆளை வச்சு நமக்கு அன்பு காட்டி என்ன பிரயோஜனம், இந்த ஆளை பராமரிச்சு என்ன பிரயோஜனம், இந்த ஆளை பாதுகாத்து என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனமும் கிடையாது, வேஸ்ட். இனி நம்ம வழியை நம்ம தான் பார்த்துக்கணும், நம்ம காரியத்தை தான் நம்ம பார்த்துக்கணும். ஆனால் நம்ம தான் பார்த்துக்கணும், அடுத்தவங்களெல்லாம் பார்க்க முடியாது. அடுத்தவங்கன்னா யாருன்னா பெற்றவங்கள, அதான் அடுத்தவங்க. நீங்கள் அடுத்தவங்கன்னா வேற ஏற்று விட்டு பக்கத்து விட்டு நினச்சிடாதீங்க. இன்றைய காலகட்டங்க அடுத்த வீடுன்னா பெற்றவங்கள தான், பெற்றவங்களும் உடன் பிறந்தவங்க தான் அடுத்தவங்க. நீங்கள் எந்த காலகட்டத்தில் வாழ்கிறீங்கன்னு நினச்சிக்கிங்க. என்னது, அடுத்தவங்களோடலாம் நம்மளால இருக்க முடியாது, அடுத்தவங்களோடலாம் நம்ம என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அடுத்தவங்கன்னா பெத்தவங்க. இதுதான் இன்னைக்கு. அப்போ சொல்றாரு, அப்போ யோபு சொல்றாரு, நான் தேடுறேன், நீங்க இல்லை, ஆனா நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நான் பார்க்காதபடி மறைச்சிருக்கீங்க, நீங்க என்ன பார்க்காம மறைக்கல. புரியுதா? நான் உங்களை பார்க்க முடியல, இந்த சூழ்நிலையில பார்க்கணும்னு விரும்புறேன், நான் பார்க்க முடியல, ஆனா நீங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது மறைக்கப்படல. ஒரு ஆமியனை வருத பார்த்தீங்களா? எங்கிருந்து வந்தது? கேட்டு வாங்குற ஆமியன் வேலைக்கு ஆகாத ஆமியன், அது இங்கே தான் அப்படி இருக்குது. கேட்காத ஆமீன். அப்போ பாருங்க, அவர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிறார், நான் பார்க்க முடியல. நான் அவரை பல கேள்வி கேட்குறேன், சொல்லுங்கப்பா, நான் எங்கே தப்பு பண்ணிட்டேன், திருத்திக்கிறேன்பா, நான் சரிப்படுத்திக்கிறேன், என்ன சரிப்படுத்திடுங்க, எதில் சரியாக்கணுமோ அதில் சரிங்க, எங்கே கோணிட்டனோ அதை சரி பண்ணிடுங்க, நேராக்கிடுங்க, எங்கே சரியில்லையோ அதை சொல்லுங்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், கிருபைக்கும் இறக்கத்துக்கும் கெஞ்சுறேன், நீங்கள் எனக்கு இறங்கிருங்க தகப்பனே அப்படின்னு நான் உங்ககிட்ட பேசுகிறேன். அநேக நாட்களாய், அநேக மாதங்களாய், வருடங்களாய் உங்ககிட்ட கேட்குறேன். நீங்கள் என் கூப்பிடுதலை கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்க. நீங்கள் என்னவா இருக்கிறீங்க?
மௌனமா இருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க, அமைதியா இருக்கிறீங்க. ஆனா நான் இந்த சூழ்நிலையிலும் ஒன்றை கத்துக்கிட்டேன், மௌனமா இருக்கிறேன். அதான் பிரசங்கில எழுதப்பட்டது, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு, மௌனமா இருக்க ஒரு காலம் உண்டு. பேச ஒரு காலம், பேசுகிற காலத்தில் பேசலாம், ஆனால் மௌனமாக இருக்க வேண்டிய காலத்தில். அப்போ யோபு என்ன கற்றுக்கொண்டார், அதில் கர்த்தர் நடத்துகிற அந்த இதில் அப்படி அவர் அங்கலாய்த்துட்டு இருக்கும்போது அவருக்கே தெரியாமல் அவர் போகிறது ஒரு இருள். நல்லா பார்த்துக்கோங்க, டக்குன்னு மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பகல் அப்படி இருட்டான மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? பொய் சொல்லக்கூடாது, பார்த்துருக்கீங்க. இப்போ ஒருத்தரை தெரியல வீட்டுக்குள்ள, அப்படி ஒரு இருட்டு வருது. இப்போ கரண்ட்டு கட் ஆயிடுச்சு ராத்திரியில், நடுராத்திரியில் கரண்ட்டு கட் ஆயிடுச்சுன்னா கும் இருட்டாக இருக்கும். இருமுனிங்கன்னா கேட்கும். இப்போ நீங்கள் இரும்புறீங்கன்னு இருட்டில் கேட்கும். இப்போ இரும்புறாங்கல்ல, இந்த இரும்புறது நைட்டில் கேட்கும். கேட்குமா கேட்காதா? இப்போ இரும்புறத நீங்கள் பார்க்கணும். இப்போ இரும்புறோம் அப்படின்னு இருமல் அப்படின்னு வருது, அதை நம்ம பார்க்கணும். பார்க்க முடியுமா? பகலில் பார்க்கலாமா? எங்கேருந்து பகலில் இருமல்ன்றதை பார்ப்பீங்க? வருது இருமல்ன்றது நமக்கு ஒரு சத்தமாக வருது, அது ஒரு சத்தம் போல வருது. அதை எங்கே கண்ணில் இருமல்ன்றதை பார்க்குறேன்? என்னைக்கு பார்த்தீங்க? பூமியில் எந்த மனுஷன் பார்த்தான்? எங்கே பார்த்தீங்க? எந்த மனுஷனும் பார்த்தது கிடையாது. பூமியில் ஆதாம்லேருந்து யாரும் பார்த்தது கிடையாது. அப்போ பாருங்க, அந்த கும் இருட்டு, ஒருத்தரை தெரியாத ஒரு இருட்டு தான் யோபு இருந்தது. அந்த கார் மேகங்கள் அப்படியே இருண்ட கார் மேகங்கள் அப்படியே இந்த இருட்டு, அவ்வளோ பெரிய இருட்டு. அந்த இருட்டில் யோபு கர்த்தரோட இருந்தார். கர்த்தர் பார்வையில் யோபு கர்த்தரோட இருந்தார். மனுஷர் அவ்வளவு பேரும் யோபு கர்த்தரோட இல்லை. கர்த்தருடைய கோபத்துக்கும் அவருடைய சினத்துக்கும் இரையாகி போயிட்டான், தீக்கரையாகி போயிட்டான் யோபு. முடிஞ்சது யோபு என்று சொல்லி சாத்தான் தொடங்கினான் யோபுல, அழிவை தொடங்கினான். நல்லா கேட்டுங்க, தொடங்கினவன் யோபு வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிச்சார். ஆனால் யோபு வாழ்க்கையில சாத்தான் தொடங்கினான். இவ்வளத்தையும் கொண்டு வந்துட்டான். மனுஷ பார்வையில் யோபுனுடைய வாழ்க்கைக்கு முடிவு வந்துட்டு. இப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. அநேக தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில முடிவு வந்துருச்சு, முடிஞ்சு போச்சு, அதான் முடிவு, அந்த முடிவு வந்துருச்சு அப்படின்னு நினைச்சு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க மனுஷர்கள் இந்த உலகத்துல. அப்போ யோபு அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை வருது, யோபு வாயிலிருந்து ஒன்று வருது. அது யோபினிடத்திலிருந்து வரல, கர்த்தர்கிட்ட இருந்து வருது. அந்த இருளுக்குள்ள ஒரு மின்னல் வருது. என்ன வருது? ஒரு மின்னல் வருது. மின்னல் பார்த்துருக்கீங்களா? எங்க போய் பார்த்துருக்கீங்க? வானத்துல. அது எப்படியா இருக்கும்? அது வெள்ளிக்கோடு, இவங்க சொல்றாங்க, ஒரு வெள்ளை கலர்ல ஒரு கோடு மாதிரி அப்படி வரும் பாருங்க. ஒரே ஒரு நொடி தான் வருமா, சில இடத்துல தான் 2 நொடின்னு வந்திருக்குதான். ஒரே ஒரு நொடி தான், ஒரு நொடி பொழுது, ஒரு நொடினா என்னன்னு தெரியுமா? இப்படிங்கிறதுக்குள்ள அது வந்து ஃப்ளாஷ் பண்ணிட்டு டப்புன்னு போயிடும். அப்படி வந்து பூமியில் அநேக இடங்களில் வருது அந்த மின்னல்கள். இடத்துக்கு இடம், வகைக்கு வகை இருக்கு மின்னல்ல வந்து தாக்குறதுல. ஒரு அப்படி வந்து சக்குன்னு வந்து போகிறது. அது எப்படி தெரியுங்களா வந்தது யோபுக்கு? இருளிலே யோபுக்கு வந்த கர்த்தருடைய வார்த்தை என்கிற மின்னல். கர்த்தருடைய வார்த்தையில உண்டான மின்னலை காட்டிலும், கர்த்தருடைய வார்த்தையில உண்டான இடி மின்னலை காட்டிலும் வல்லமையான தேவனுடைய வார்த்தை யோபு வாயிலிருந்து வாய்க்குள்ள, அவனுடைய ஆத்மாவுக்குள்ள ஸ்வங்கன்னு உள்ள வந்த அடுத்த செகண்டே யோபு சொன்னது 10ஆம் வசனம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். பாருங்க எப்படி இந்த சூழ்நிலையில இருந்துகிட்டு டக்குன்னு ஒரு வார்த்தை வருது, மின்னல் மாதிரி ஒன்று வருது. பட்டார்னு வந்த உடனே
யோபுக்கு அபிரிவிதமான பலன் வந்துடுது. ஆத்துமாவில் ஆவியில் யாரும் எதிர்பார்க்க முடியாத ஒரு பலமான ஒரு வல்லமை, தேவ வல்லமை யோபுக்குள்ள தேவனுடைய மின்னல் அப்படி வந்து அப்படி போகிறது. சரி, அந்த மின்னல் வருது இல்லையா, வெள்ளை கலரில் இருக்குது. ஆனால் உண்மையிலேயே அதுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அந்த மின்னலை ஆராய்ச்சி செய்தவர்கள், அந்த மின்னலை குறித்து தங்கள் வாழ்க்கையே அர்ப்பணம் செய்தவர்கள் நிறைய பேர் பூமியில். தங்கள் வாழ்க்கையை அதுக்காகவே, தங்கள் வாழ்க்கையேன்னா அந்த வாழ்க்கை முழுசும் அதுக்காகவே செலவழித்தவங்க, தன் வாழ்நாளை அதுக்காகவே செலவழித்தவங்க. பணத்தாலும் உடலாலும் எல்லா விதத்திலும் சோர்ந்து போகாமல் செலவழித்தவங்க. கண்டு ஆச்சரியப்பட்டது என்னன்னா, அந்த மின்னல் 7 வண்ணங்கள்ல இருக்கான். எத்தனை வண்ணம்? 7 வண்ணங்கள் இருக்கான். ரெயின்போ கலர், வானவில் கலர். அதுல வானவில் இருக்கு. என்ன வில் இருக்கு? தேவன் வானத்துல வானவில்ல வச்சிருந்தாரு. அந்த வானவில் எதுல இருக்குது? மின்னல்ல இருக்குது. நோவாவோட உடன்படிக்கை பண்ணின தேவன், இனி தண்ணீராலையும் எதாலையும் மனுஷனை அழிக்க மாட்டேன் என்று நீ அங்க வானத்துல நான் அந்த வில்ல வைக்கிறேன், அது ஏசப்பா. அது அந்த வானவில் என்பது ஏசப்பா. அதுல இருக்குதான் அந்த 7. அடுத்தது என்னன்னா, நாம் பெய்கிற மழை பெய்கிறது, அந்த மழையினுடைய ஆழத்தை மழை துளியின் ஆழத்தை ஆராய்ஞ்சு உள்ள போய் பார்த்தா அதுலேயும் 7 வண்ணங்கள் இருக்கான். 7 வண்ணங்கள், ரெயின்போ கலரும் வானவில் இருக்கு அதுக்குள்ள. உங்கள் வீட்லையும் என் வீட்லையும் எல்லார் வீட்லையும் மழை பெய்யுதே, அந்த மழை தண்ணியினுடைய இதில் பனி பெய்யுதே, பனி உறைஞ்சி, யோபுல எழுதப்பட்டிருக்கு, பனி உறைஞ்சி கல் உருவம் கொண்டு உருவம் கொண்டு இருக்கிற அந்த பனி கட்டிக்குள்ள எடுத்து ஆராய்ந்து பார்த்த பொழுது அதுல 7 வண்ணங்கள் இருக்கு, ரெயின்போ கலர் இருக்கு, வானவில் இருக்கு. அதுல என்ன இருக்கு? பனி கட்டி வெள்ளையா தானே வருது. அது உள்ள 7 வண்ணங்கள் இருக்கு, அதுல வானவில் இருக்கு. கர்த்தருடைய உடன்படிக்கை அது உள்ள இருக்கு. அப்ப யோபுக்கோடு இருக்கிற உடன்படிக்கையின் தேவன் நாம் வாழும் காலம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையிலே, கிருபையின் ரத்தத்தின் உடன்படிக்கையில வாழ்றோம். அன்னைக்கு அது இல்லை, ஆனா இருக்கிறார் கர்த்தர், ஆனா இல்லை. ஆனா அப்படி இல்லாத போதே அவர் யோபு கர்த்தரோட இருந்தார். டப்புன்னு அப்படி வந்த மாத்திரத்தில் இந்த மின்னல் வந்த உடனே அது என்னன்னா ஒரு ஃபிளாஷ் லைட் மாதிரி. மின்னல் என்னால் ஒரு அபிரிவிதமான பிரம்மாண்டமான ஒரு ஃபிளாஷ் லைட் மாதிரி பட்டுன்னு அடிச்சுட்டு அடுத்த செகண்டே போயிடும், வந்துட்டு போயிடும் மின்னல். மின்னல் வந்து அங்கேயே இருக்கும்னு நினச்சிக்கிட்டீங்களா? அது கரண்ட், அது வந்து போயிடும். இந்த மின்னல், அந்த மின்னலை காட்டிலும் தேவ வார்த்தையின் மின்னல் யோபுக்குள்ள வந்தபோது யோபுக்குள்ளே இருந்துட்டு, அது என்னன்னா இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொன்னா, யோபு சுத்தமா பலனை இழந்து நம்பிக்கை எல்லாம் இழந்த சூழ்நிலையில, ஒரு செல்போன் இருக்கு, சார்ஜே போடல, என்ன போடல? சார்ஜே போடல, சார்ஜ் போடல. செல்லுக்கு ஒரு பேட்டரி இருக்கு, செல்லுக்கு ஒரு பேட்டரி இருக்குங்க. பேட்டரியில் வச்சதுனால தான் சார்ஜ் போட்டால் அந்த பேட்டரியில் தான் ஏறும். அதில் நம்ம சொல்கிறோம் இத்தனை பாயிண்ட் இருக்குது, இத்தனை பாயிண்ட் இருக்குது, செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிரும்னு. அப்படி சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி இருந்த அவருடைய இதில் அந்த இது வந்த உடனே எலக்ட்ரிக் சார்ஜ், அது அந்த மின்னல் என்பது எலக்ட்ரிக் சார்ஜ். ஆவியில் ஆத்துமாவில் எலக்ட்ரிக் சார்ஜ் உள்ள வந்து சுர்ன்னு வந்து இறங்கிறது கர்த்தருடைய வார்த்தை மின்னலாக. அந்த மின்னல் வந்த மாத்திரையில் இருள் அந்த இடத்துல இல்லை. பட்டுன்னு வந்த உடனே இந்த வார்த்தையை சொல்றார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம். 5ஆம் வசனத்தில் இருக்கு. இதில் யோபு 5ஆம் அதிகாரத்தில் அது கிடையாது, அது இது கிடையாது, அது சொன்னது வேற, அது யோபு இல்லை. அப்போ இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில், இந்த வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அது ஒரு மின்னல், இது பட்டுன்னு ஒரு மின்னல், இது மின்னல். அப்போ இதில் இன்னொன்று என்ன பெரிய சத்தியம் இருக்குன்னா, எல்லாரும் விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார்கள், விசுவாசத்தை அறிக்கை செய்கிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே நம்பிக்கையை அறிக்கை செய்கிறார்கள். ஆனால் ரிலீஸ் பண்ணுறது கிடையாது.
ரிசீவ் பண்ணுறாங்களே தவிர ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. ரிலீஸ்னா புரியுதா? வரட்டும், வச்சிருக்கிறோம், உள்ளே நிறைய வச்சிருக்கோம், வந்த உடனே கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு, அந்த ரிலீஸ் வேறு, அது மோசமானது. அது மற்றவங்களையும் அழிச்சு அவங்களையும் அழிச்சிரும். அந்த ரிலீஸ் பண்ணுறேன். சில சொல்கிறாங்களே ரீரிலீஸ் வருது, ரீரிலீஸ் திரும்ப மறுபடியும் ஏற்கனவே வந்தது அது ரீரிலீஸ், ஏன்னா திரும்பவும் நல்லா பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க உலகத்தார். அதை ரிலீஸ் பண்ணுவது விசுவாசத்தை கட்டவிழ்ப்பது. அப்போ யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒரு பெரிய பெரிய இது நடக்கணும், ஒரு பெரிய பெரிய கம்பெனி வரணும், அது வரணும், நல்ல நகரங்கள் எல்லாம் பெரிய அளவில் நல்ல இதில் வரணும், மக்களுக்கு அநேக வேலை வாய்ப்புகள் கொடுக்கணும். அதுனா உள்கட்டமைப்புகள், உள்கட்டமைப்புகள் சொல்கிறாங்க. தேசத்தில் ஆளுகிறவர் சொல்கிறார்கள் உள்கட்டமைப்புகள், வெளிக்கட்டமைப்புகள். அப்படி உள்கட்டமைப்பை கொண்டு வர்றவர் தான் கர்த்தர். அந்த உருவாக்குகிற காலத்தில் உள்கட்டமைப்பு பரிசுத்தருடைய கரத்தினால, அன்புள்ளவருடைய கரத்தில் உருவாக்குறதுல உள்கட்டமைப்பு எதுக்காக தெரிந்து கொண்டாரோ, எதுக்காக அழைத்தாரோ, முன்குறித்தாரோ, எந்த வாக்குறுதியை வாக்கு கொடுத்தாரோ, எதை கொண்டு பிள்ளைகளை கொண்டு செய்யணும்னு அவர் தீர்மானித்தாரோ அதற்குரிய உள்கட்டமைப்புகளை உண்டு பண்றாரு. எத்தனை வருஷங்களானாலும் எத்தனை காலங்களானாலும் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை அமைக்கும் பரியந்தமும் எந்த விதத்திலும் இந்த உள்கட்டமைப்பு வெளிக்கட்டமைப்பு எந்த விதத்திலையும் சேதமடையக்கூடாது, அசுத்தமாக கூடாது, சேதமடையக்கூடாது. அந்த மகா பெரிய உள்கட்டமைப்பை யோபு வாழ்க்கையில உண்டு பண்ணிக்கிட்டே வந்தார். அப்போ யோபு அதை ரிலீஸ் பண்ணார். அப்போ இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி இன்னும் அநேகருக்கு நேரம் கடகடன்னு போயிடும் பொழுது, படபடன்னு போயிடும் பொழுது அப்படின்னு. அடுத்தது பாருங்க, கர்த்தராகிய தேவன் 7 காரியங்கள் சொன்னார் பாருங்க. ஒன்று, தேவனுக்கு பொய் பேச தெரியாது. தேவனுக்கு என்ன தெரியாது? பொய் பேச தெரியாது. 2, தேவனுக்கு கைவிட தெரியாது. யார? அவருடைய பிள்ளைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது, அவருடைய பிள்ளைகளை கைவிட தெரியாது, அவர் பிள்ளைகளை விட்டு விலக தெரியாது. என்னன்னு நம்ம சொல்றோம்ல, இது கூட தெரியலையா, ஈஸியாக ஏமாத்தலாம், இது கூட உங்கள் அப்பங்கிட்ட இருந்து வாங்க தெரியலையா, உனக்கு மண்டு லூஸு, உங்கள் அப்பங்கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்குன்னு சொன்னால் இது பேபேன்னு முடிச்சுன்னு. இதெல்லாம் வீடுகளில் பார்த்தது இல்லையோ? நான் இதை சொல்லுன்னு சொன்னேனே மண்டு, அதை சொல்ல தெரியல, இது சொல்ல தெரியலையா, அது சொல்ல தெரியலையா, இது உனக்கு தெரியலையா, அது தெரியலையான்னு சொல்கிறோம்ல, அது அவ்வளவும் வேண்டாதது. இது அப்படி இல்லை. அப்போ பொய் பேச தெரியாது, கைவிட தெரியாது, அவருக்கு அவர் பிள்ளைகளை விட்டு விலக தெரியாது, அவர் பிள்ளைகளை மறக்க தெரியாது. நம்மை விட்டு கடந்து போக தெரியாது. யோபை விட்டு கடந்து போல கர்த்தர். மனுஷனுக்கு தான் யோபை விட்டு கர்த்தர் எங்கேயோ போயிட்டாரு கிடையாது அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்கனால அப்படி ஆயிடுச்சா என்ன? சொன்னவங்களாம் கடைசியில் எங்கே வந்து சேர்ந்தாங்கன்னு யாருன்னா யோபு கிட்ட தான் வந்து சேர்ந்தாங்க. பின்னாடி போயிட்டாரு கர்த்தர்ல, இல்ல போக முடியாது, போக மாட்டாரு. அப்படிப்பட்ட அன்புள்ளவர், அப்படிப்பட்ட நேசர், அவர் அப்படிப்பட்ட அன்புள்ளவர் நேசர். நம்மை விட்டு கடந்து போக தெரியாது. அடுத்தது, நம்மை ஏமாற்ற தெரியாது. அவருடைய பிள்ளைகளை நம்பி இருக்கிற, எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஏமாற்ற மாட்டார். அவரை நம்பி காத்திருக்கிற பிள்ளைங்க எதிர்பார்த்து கொண்டு, இப்போ ஒரு நம்பிக்கையில் எதிர்பார்ப்பு இருக்கு தேவன் பேரில். அவர் சொன்னீரேன்னு கேட்கணும். சொன்னாரே இல்லை, சொன்னீரே யாக்கோபு போல சொன்னீரேன்னு கேட்கணும் அறிக்கை பண்ணி. அப்போ நம்மை விட்டு கடந்து போக தெரியாது, நம்மை ஏமாற்ற தெரியாது. எனக்கு தெரியாது என்று சொல்ல தெரியாது. எனக்கு தெரியாது என்று அவர் சொல்ல தெரியாது. அவருக்கு சொல்ல தெரியாது. பாருங்க. அடுத்தது,
யோபு இந்த வலியெல்லாம், இந்த தாங்க முடியாத பாதையில் அந்த வலியை எப்படி தாங்கினார்? வலியை இந்த மின்னல்ன்ற கர்த்தருடைய வார்த்தை சர்ன்னு உள்ள வரும்போது தான் அந்த வலிமை, அவர் வலிமையை பெற்றார். வலிமையின் மேலே வலிமை, சக்தியின் மேலே சக்தி, பலத்தின் மேலே பலனை பெற்றுக்கொண்டே வந்தார். தாங்கிக் கொள்ளு, வழியை தாங்கிக் கொள்ளு. அந்த வழியை தாங்குகிற ஏரியா ரொம்ப உச்சகட்டமான நிலை. வழியை தாங்குகிற நேரத்தில் மௌனம், வழியை தாங்கிறதும் அதில் மௌனம், அதில் தேவனுடைய நாமத்தினாலே விசுவாசத்தை, நம்பிக்கையை ரிலீஸ் பண்ணணும். என்ன பண்ணணும்? ரிலீஸ் பண்ணணும். பாருங்க 13ஆம் அதிகாரம் யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். பாருங்க, இது ஒரு பாதி தான். அது நம்ம அநேகர் நம்ம இந்த வார்த்தையை நம்ம அறிஞ்சிருப்போம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாயிருப்பேன்ற ஒரு வார்த்தையை ரிலீஸ் பண்ணுறார். நீங்களும் நானும் அப்படி பண்ண முடிறது ரொம்ப கஷ்டம். அவர் ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த நிலைமையில் ஓட்டை சொரிஞ்சுக்கிட்டு எல்லாவற்றையும் இழந்துட்டு அவ்வளோ பெரிய பெரும் ஐஸ்வர்யவான் உட்காந்து சொரிஞ்சுக்கிட்டு உட்காந்துட்டுருக்கிறாரு. இந்த வார்த்தை அவர் வாயிலிருந்து வருது. இதில் இன்னொரு பாதி இருக்குது, அதுதான் 16ஆம் வசனம். அவரே என் ரட்சிப்பு, அவர் என்னை மீட்டுருவாரியா, இந்த நிலையை மாற்றிடுவார், இந்த சூழ்நிலையெல்லாம் மாற்றிடுவார், நான் அழுகிற இந்த நிலைமை புலம்பலை எல்லாம் மாற்றிடுவார். அவர்கிட்ட இருந்து எனக்கு கண்டிப்பாக ரட்சிப்பு வரும்னு இந்த வசனத்தை பாதி தான் வச்சிருக்கிறோம் நிறைய பேர். ஆனால் இதில் மீதி பாதி இதில் இருக்குது. அவர் என் ரட்சிப்பு. அந்த அந்த இதில் தான் கர்த்தர் என்னது, வலியை தாங்கிக்கிட்டாரு, சகிச்சுக்கிட்டாரு, மௌனமாக இருந்தார், கர்த்தரை விட்டு விலகாதிருந்தார். இந்த சூழ்நிலையில் கர்த்தரை விட்டு கர்த்தரை விட்டு விலகாதிருந்தார். நாம் எல்லாரும் இந்த தவறை செஞ்சிருவோம், விலகாமல் இருந்தார். நம்ம அநேக முறை நம்ம மௌனமாக இல்லாமல் நம்ம எப்படிலாம் பேசுகிறோம், நடந்துடுறோம், தாறுமாறாக பேசுகிறோம், நடந்துடுறோம். அநேக நேரம் அவரை உம்மை விட்டு நான் போயிடுறேன், என்னை விட்டுருங்க, நான் போகிறேன், சாவறேன், இல்லை ஏதோ நான் உங்களை விட்டு போகிறேன்றோம். யோபு அப்படிலாம் பேசினதே இல்லை. யோபு நம்மை பார்த்தார்னா, நீ ஏன் இப்படி நடந்துக்கிற, உன் மேலே அவர் அன்பு வைக்கிறதுக்கு உனக்கு தகுதியே இல்லை, நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறாரே, தகுதியே இல்லாத நமக்காக ஜீவனை கொடுத்தாரே, ரத்தத்தை சிந்தினாரே, பாடுபட்டாரே, அவமானப்பட்டாரே, நிர்வாணமாய் உனக்காக எனக்காக தொங்கினாரே, ஆணிகள் அடிக்கப்பட்டாரே. நாம் ஒவ்வொருவரும் செய்த பாவத்துக்கும் அக்கிரமத்துக்கும் மீறத்துக்கும் வாய்க்கு வந்தபடி பேசின எல்லா வார்த்தைகளுக்காக, நடக்கையின் கிரியைகளுடைய எல்லா பாப கிரியைகளுக்காக அவர் சிலுவையில் நம்முடைய எல்லாவற்றையும் சுமந்து தீத்தாரே. சம்பாதித்த மரணத்தை ஜெயமாக விழுங்கினாரே, சாத்தானை ஜெயித்தாரே, பிசாசை ஜெயித்தாரே, சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றினாரே, தோல்வியை ஜெயமாக மாற்றினாரே, நஷ்டத்தை லாபமாக்கினாரே, இழந்த நித்திய ஜீவனை திரும்ப பெற்றுக்கொண்டு எடுத்தாரே, நீ இழந்த அதிகாரத்தை திரும்ப மீட்டு எடுத்தாரே, மரணத்துக்குரிய திறவுகோலும் ஆதாளத்துக்குரிய திறவுகோலும் பரலோகத்துக்குரிய திறவுகோல் எல்லாமே அவர் கையில் தான் இருக்குது. திறவுகோல் அத்தனையும் அவர் கையில் தான் இருக்குது. அத்தனையும் நமக்காக எடுத்தாரே. நம்ம கொடுத்தது எல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் மீட்டு கொண்டாந்துட்டாரே, மீட்டு கொண்டாந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டாரே, பிதாவோடு கொண்டு வந்து சேர்த்துட்டாரே. பிதாவோடு அவருடைய ரத்தத்தினால நம்ம மன்னிச்சு, அவர் ரத்தத்தினால கழுவி மீட்டு விடுவிச்சு பிதாவோட கொண்டு வந்து சேர்த்துட்டாரே, பிள்ளையாக கொண்டு வந்து சேர்த்துட்டாரே. அப்பா பிதாவை என்று கூப்பிட செஞ்சுட்டாரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூப்பிடுன்னு இவ்வளோ செஞ்சிருக்கிறாரேன்னு சொல்லுவார் யோபு. அப்போ அவரே என் ரட்சிப்பு, அவரே என் ரட்சிப்பு. கடைசியா பாருங்க, அப்போ யோபுடைய வலிமையின் மேலே அந்த வலியில வலிமை பெற்றான். யோபு வலியில தாங்க முடியாத வலி, தாங்க முடியாத டிப்ரெஷன், தாங்க முடியாத மன வளர்ச்சி, மன அலர்ச்சி, சலிப்பு, வருத்தம், வேதனை, நோவு, மனுஷருடைய வார்த்தைகள், பீறுதல்கள் எல்லாவற்றிலும் பீறி போடுகிறது. ஒரு நாள் அல்ல. அவர் மனைவி ஏரியாலாம் அப்புறம் வருவோம் கடைசியா, பின்னாடி இன்னும் நிறைய இருக்கு. இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தை அவருக்குள்ளே வரும்போது வலிமையை பெற்றார், மௌனமாக தகித்தார்,
மௌனமாக இருந்தார். கர்த்தரை விட்டு, கடைசியில் சாத்தான் எதிர்பார்த்தது கர்த்தரை விட்டு விலகுவான் எதிர்பார்த்தார். விலகவே இல்லை, விலகவே இல்லை. அதுதான் இந்த அர்த்தம். நீர் கொன்று போட்டாலும் என்பது அர்த்தம் என்ன? நான் உம்மை விட்டு விலகவே மாட்டேன். அதுதான் சொல்றார், நீரே என் ரட்சிப்பு, நீரே என் ரட்சிப்பு, என் ரட்சிப்பு என்று. ஒன்று, கொடுக்காமல் இருக்க முடியாது. இயேசு அப்பாவால் கொடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா? இப்போ ஒருத்தங்க இந்தாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன செய்வீங்க? இந்தாங்கன்றாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்தாங்கன்னு சொல்கிறாங்க, என்ன அர்த்தம்? இந்தாங்கன்றாங்க, என்ன அர்த்தம்? இந்தாங்கன்றாங்க, என்ன அர்த்தம்? கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அது ஏன் சுச்சாமல் சொல்ல மாட்டீங்க சத்தமா? ஒருத்தவங்க கொடுக்க வர்றாங்க, அது கொடுக்குறாங்கன்னு தானே. அப்போ அந்த பக்கத்தில் இருந்து கை நீட்டுறவங்களுக்கு என்னது? வாங்குறாங்க. இந்தாங்க இந்தாங்க இந்தா வாங்குறாங்க வாங்குறாங்க, இப்படி வாங்குவாங்க எல்லாரும். ஏங்க ஒருத்தவங்க கொடுக்குறாங்கங்க. ஒரு நகை கடைக்கு போறீங்க, ஒரு 10 சவரம் நீங்கள் வாங்குறீங்க, காசு கொடுத்து வாங்குறீங்க. அங்கே கேடுங்க கேடுங்க, ஐயோ கீழே போட்டேனே, அப்படி வைப்பீங்க. அதெல்லாம் ஒன்று மேலே விலையேற பெற்றவர் இலவசமாக கொடுக்குறார் சொல்கிறார். கொடுக்காமல் அவரால்னா யார்? ஏசப்பாவால், நம் நேசரால். மன்னிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் எல்லாமே உண்மையாக அவர்கிட்ட தன்னை தாழ்த்தி கேட்குறவங்களுக்கு தான் இது பொருந்தும். அது இல்லைன்னா பொருந்தாது. மன்னிக்காமல் இருக்க முடியாது. நம்பர் 1 என்னது? நம்பர் 2, அவர் இரத்தத்தால் பரிசுத்தமாக்காமல் இருக்க முடியாது. 2. நம்பர் 3 சொன்னீங்களா? அதை அவர் இரத்தத்தால் பரிசுத்தமாக்காமல் இருக்க முடியாதுன்னு இப்போ சொன்னீங்களா? அது வேணான்ட்டீங்க. ரைட், பரவாயில்ல. பரலோகம் கிடையாது, பரலோகம் கிடையாது. அவர் இரத்தத்தால் பரிசுத்தமாக்காமல் இருக்க முடியாது. 3, தண்டிக்காமல் இருக்க முடியாது. சுளீர்னு கொடுக்காம, அதான் சுளீர்னு கொடுக்காம அவரால் என்ன பண்ண முடியாது? ஏன்னா அவர் மன்னிப்பார், ஆனால் தண்டிக்கவும் செய்வார். ஏன்னா நீதிபரர். நம்ம சாகத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். தண்டிக்காமல் இருக்க முடியாது. 4, அழிவுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. எதுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது? அழிவுக்கு. அப்படிலாம் இருக்கிறவர்கிட்ட வார்த்தையை மழை போல அவரால், ஆவியானவரால் வரும்போது நிலமாகிய நம்ம இருதயம் எவ்வளோ தாகமாக வந்தோமோ அதை காத்திருக்கணும் இல்லையா? இப்போ மழை பெய்கிற மாதிரி, இந்த குற்றாலத்தில் மழை பெய்கிற மாதிரி ஒரு படம் இருக்குது வீட்டில், ஒரு வால்பேப்பரில் படம் இருக்குது. தலையை கொண்டு போய் தேய்ச்சிக்குவீங்களா அதில் போய்? அப்பப்போ தண்ணி ஊற்றுது, நனையுது, டவுல் கொண்டா நான் துடைக்கணும்னு சொல்லுவீங்களா? அது மாதிரி தான் இருக்கிறீங்க. ஆர்டிஃபிஷியலாவா சொல்கிறாரு, ஆர்டிஃபிஷியலாவா இது பண்ணுறாரு, ஆர்டிஃபிஷியலாவா வருது, ரியலாக வருது. என்ன வருது? இப்போ நீங்கள் ஒருத்தர் வர்றாங்க, உங்களை பார்த்து யாராவது ரியலாக வர்றாங்கன்னா சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா உண்மையாக வர்றீங்க, அதனால சொல்ல வேண்டியது இல்லை. இப்போ நீங்கள் ஆவியாக வந்தால் என்ன சொல்லுவாங்க? ஐயம்மாத்தா, இந்த அம்மா நல்லா இருக்கும்போது வந்தாலே எதிர்த்த மாதிரி போக முடியாது. இது ஆவியா வேற வருது, அவ்வளவுதான். நம்மளை பிச்சு தனித்தனியாக எடுத்து போட்டுருவோம் இந்த அம்மா அண்ணு இருப்பாங்க இல்லையா? அப்ப பாருங்க, அழிவுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. 5, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. எதுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது? மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. 6, சாத்தான் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. சாத்தானுடைய விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. 7, நம்மை மீட்காமல் அவரால் இருக்க முடியாது.
நான் முதல்ல சொல்லிட்டேன், அவர் கரத்தில் அவர் பாதத்தில் வந்து விழுந்து அவர்கிட்ட மன்னிப்புக்கும் இரக்கத்துக்கும் அவரை நோக்கி உண்மையாய் கெஞ்சுகிறவங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். அவரால் என்ன பண்ண முடியாது? மீட்காமல், அவருடைய பிள்ளைகளை மீட்காமல் இருக்க முடியாது. 8, தப்புவிக்காமல் அவரால் இருக்க முடியாது. அவருடைய பிள்ளைகளை தப்புவிக்காமல் இருக்க முடியாது. 9, அவருடைய பிள்ளைகளை காப்பாற்றாமல் இருக்க முடியாது. 10, அவர் பிள்ளைகளை அவர் விடுவிக்காமல் இருக்க முடியாது. விடுவிக்காமல் இருக்க முடியாது. 11, அவருடைய பிள்ளைகளை ரட்சிக்காமல் இருக்க முடியாது. அவருடைய பிள்ளைகளை பாதுகாக்காமல் இருக்க முடியாது. 13, அவருடைய பிள்ளைகளை கண்டிக்காமல் இருக்க முடியாது. 14, அவருடைய பிள்ளைகளை எச்சரிக்காமல் இருக்க முடியாது. 15, அவர் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டாமல் இருக்க முடியாது. 16, அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் மனது உருகாமல் இருக்க முடியாது. 17, அவர் பிள்ளைகளுக்கு தயவு காட்டாமல் இருக்க முடியாது. 18, அவர் பிள்ளைகளை கடாட்சிக்காமல் இருக்க முடியாது. கடாட்சிக்காமல் இருக்க முடியாதுன்னா, அவர் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை சொன்னாரோ, எதை செய்வேன்னு சொன்னாரோ, எதை தருவேன்னு சொன்னாரோ, எந்த நன்மையை சொன்னாரோ, எந்த ஆசீர்வாதத்தை சொன்னாரோ, அதை பல மடங்கு கூட கொடுக்கறது தான் கடாட்சிக்கிறது. ஆம். 19, அன்பு காட்டாமல் இருக்க முடியாது. அவரால் அவர் பிள்ளைகளை அன்பு காட்டாமல் இருக்க முடியாது. அவர் பிள்ளைகளுக்கு 20, அவர் பிள்ளைகளை நேசிக்காமல் இருக்க முடியாது. ஆமா. 21, வாக்கு பண்ணினதை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. என்ன சொன்ன? என்ன சொன்ன? இப்போ நான் எதுவுமே சொல்லலையே. அப்போ அது ஏன் சொல்ல மாட்டேங்க? இப்போ நல்லா பாருங்க, ஒரு 10 பேர் 5 பேர் பாடுறாங்கன்னு வச்சுங்க, ஒரு இடத்துல ஒரு கொயரில் பாடுறாங்கன்னு. ஒருத்தர் பாடலன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. கொயர் மாஸ்டருக்கு நல்லா தெரியும். ஒருத்தர் சரியாக பாடலன்னு சும்மா இந்த கணக்காட்டினெல்லாம் கத்தர்கிட்ட போய் சேராது. அது என்ன கணக்கு சேராது. இது சொல்கிறதுக்கே இந்த பாடாக இருக்க, இது சொல்கிறதுக்கே திருப்பி சொல்ல மாட்டேங்கிறோம். சரியாவே திருப்பி சொல்ல மாட்டேங்கிறோம். வாக்கு பண்ணினதை நிறைவேற்றாமல் இருக்க முடியாது. இப்போ தானே சொன்னார். இப்போ ஓரல் டெஸ்ட்ன்னு இருக்கு. இப்போ பேசுகிற ஒரு டெஸ்ட் இருக்கு. நான் இப்படி பண்ணாலும் அவங்க புரியும். உங்களுக்கு மார்க் போடுவாங்களா? இல்லை அப்படின்னு மார்க் போட்டுருவாங்களா? அப்போ எங்கேருந்து பாஸ் ஆகும் ஓரல் டெஸ்ட்டில்? ஓவரால் இருக்கிற டெஸ்ட்டில் எப்படி ஓரல் டெஸ்ட்லேயே பாஸ் ஆகலன்னா ஓவரால் இருக்கிற டெஸ்ட்டில் எப்படி பாஸ் ஆவீங்க? ஆகவே மாட்டோம். எனக்கு டீச்சர் எப்படியாவது மார்க் போட்டுருவாங்க. போடவே மாட்டாங்க. போடவே பரிசுத்த ஆவியானவர் தான் ஆசிரியர். போட மாட்டார். ஆமாம், அவர் தான் ஆசிரியர். போட மாட்டார். ஆசிரியர் பரிசுத்த ஆசிரியர் என்ன பண்ண மாட்டார்? போட மாட்டார். ஆசீர்வதிக்காமல் அவரால் இருக்க முடியாது. யாருக்கு? அவர் பிள்ளைகளுக்கு. 23, அவர் பிள்ளைகளுக்கு நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. 24, துன்மார்க்கருடைய விருப்பத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க முடியாது. இது எப்படி சொல்லணும்?
என்ன சொன்னார்னே தெரியலன்னு உட்கார்ந்துருந்தா எப்படி? இயேசுவே. 25, நம்முடைய தகாத விருப்பத்துக்கும் நம்மை ஒப்பு கொடுக்க முடியாது. நல்லா பார்த்துங்க, அழிவுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது. அதாவது அழிவுக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, மரணத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, சாத்தான் விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியாது, துன்மார்க்கருடைய விருப்பத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க முடியாது, நம்முடைய தகாத விருப்பத்திற்கும் நம்மை ஒப்பு கொடுக்க முடியாது. 25 மொத்தம் இன்னும் இருக்குது. பிறகு பார்ப்போம். இதுவே பெரிய கிருபை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ யோபு இதையெல்லாம் அறிஞ்சவராயிருந்தார். எந்த சூழ்நிலையில? பாவி அழிச்சிட்டியே, பாவி ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டியே சொல்றோம்ல மனுஷரை பார்த்து. ஒருவரிடத்துல அல்லது அவர் கர்த்தரிடத்துல இல்லை, கர்த்தர் அவரிடத்துலையும், கர்த்தர் அவரிடத்த மனுஷனிடத்துலையும், அந்த மனுஷன் கர்த்தரிடத்துலையும் இல்லைன்னா அவன் எல்லாவற்றையும் இழந்தவன். எல்லாவற்றையும் அப்பதான் இழந்தவன். உண்டாக கடவுது என்று தேவன் சொன்ன மாத்திரத்தில் சகலமும் உண்டாயிற்று. அவர் உண்டாக்குவதற்கு முன்பதாக அந்த இடத்துல எதுவுமே இல்லை, உண்டாயிருச்சு. அவர் வார்த்தையில உண்டாயிருச்சு. ஏங்க அவர் வார்த்தையில வந்தது தாங்க இந்த புயல் சூறாவளி. உலகம் முழுசும் இருக்கிற மொத்த புயலும் அவர் வாயிலிருந்து தான் வருது. மின்னல் வருதுல்ல, அந்த மின்னலை கையில பிடிக்க முடியுமா? அது நேரடியா பட்டா கண் இல்லை, அது நேரடியா பட்டுடுச்சுன்னா, அதனுடைய பவர்ல நேரடியா பட்டுடுச்சுன்னா கருகிருவோம், கறிக்கட்டை ஆயிரும். கண்ணு இல்லை, கண்ணு போறதில்ல, கறிக்கட்டை ஆயிரும். அதுல ஒரு துளி பட போய் தான் கண்ணு போவோம். அது மொத்தமா பட்டுச்சுன்னா கறிக்கட்டை ஆயிரும். என்ன ஆயிரும்? கறிக்கட்டை ஆயிரும். இப்போ நம்ம காத்த பிடிக்க முடியுமா? அவர் பிடிக்கிறாரு. அது சும்மா இந்த இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது கத்தரு, அது அவர் பிடிப்பாரு, நம்ம எங்கத்த பிடிக்கிறது, இதெல்லாம் நம்ம இப்படி சொல்லிக்குவோம். அது இல்லை. கத்தர் காத்த பிடிப்பாருன்னா அவர் நம்ம பிடிச்சிக்கிட்டார்னா, நம்ம அவர் கையில் கொடுத்துட்டு அவர் நம்ம பிடிச்சிக்கிட்டார்னா, காத்த பிடிக்கிறவர் நம்ம பத்திரமா பிடிச்சிக்க மாட்டாரு. இதுகாரம் நம்ம அவரை பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். இப்போதான் இந்த கடந்து வர்ற காலத்தில் அவர் நம்ம கையை பிடிச்சின்னு இருக்கிறார். வித்தியாசம் தெரியுதா? புஷ்டாரா அப்படின்னா எல்லாமே மாறி இருக்கணுமே. எல்லாமே என்ன இருக்கணும்? மாறி இருக்கணுமே. அப்படின்னா அவர் சொன்ன ஆசீர்வாதம்லாம் வந்திருக்கணுமே. எல்லாம் வரலையே. ஏன் வரல அப்படின்னு. இப்போ அவர் பிள்ளை ஏற்ற மாதிரி வருதுன்னு வச்சுங்க, அந்த பேசுகிற அவங்களுடைய பிள்ளை அது வருதுன்னு வச்சுங்களேன். நாயா எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்க. எங்கேருந்து வருது ஆசீர்வாதம்? எங்கே சுற்றிட்டு எங்கே பொறுக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்டால் எங்கேருந்து வரும்? ஆனால் சொல்கிறது என்ன பண்ணியிருக்கிறோம்? சொல்கிறோம் அவர் என் கையை பிடிச்சிட்டாருன்னு சொல்லப்படுதே அப்படின்னு. அவர் சொல்லும்போது அவங்க அதில் இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. அவர் பிள்ளைங்க கையை பிடிக்கும்படி கொடுத்துருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் நடக்கும். அவர் பாதமே தஞ்சம், அவர் பாதமே மஞ்சம், அவர் தான் என் அடைக்கலம், என் அனாதி தேவன் தான் என் அடைக்கலம்னு அவர் அடைக்கலத்துக்குள்ளே போய் கிடக்கிறாங்க பாருங்க. அவரால் அவங்களுக்கு தான் இப்போ சொல்லப்பட்டது எல்லாம் நடக்கும். யோபு அடைக்கலத்தில் இருந்தார். எல்லாவற்றையும் இழந்தவரை போல காணப்பட்டாலும் அதுக்குள்ளே தான் இருந்தார். அப்போ அவர் மின்னலை பிடிச்சி வச்சிருக்கிறாருன்ட்டு வேதம் சொல்லுது. என்னது? பூமி முழுசும் வருத மின்னல்கள், வகைக்கு வகை வர்ற பிரம்மாண்டமான மின்னல்கள்லாம் வருது. அந்த மின்னல்கள் எல்லாம் கையில் பிடிச்சி வச்சிருக்கிறாராம். நான் அப்புறமா அடுத்த வாரம் சொல்கிறேன். பிடிச்சி வச்சிருக்கிறாராம்.
காத்த பிடிச்சி வச்சிருக்கிறாராம். எதை? இப்போ அக்கினி ஒன்று இருக்குது, எரியுது, கூடு பத்தின்னு எரியுது எங்கேன்னு வச்சுங்க. அதில் கையை விட்டிங்கன்னா என்ன ஆகும்? அந்த நெருப்பு நான் பிடிக்கிறோம் பாருன்னு, ஆனால் வாயில் சுடுவோம். ரைட். அப்போ வந்து நெருப்பு அவர் பிடிக்கிறாரு. மனுஷனுடைய சுவாசத்தை பிடிச்சி வச்சிருக்கிறாரு. மனுஷனுடைய அத்தனை பேருடைய சுவாசத்தையும் பிடிச்சு வச்சிருக்கிறாரு. பிடிபடாமல் ஓடுறது நம்ம தான். பிடிபடாமல் ஓடுறது நம்ம தான். நீங்கள் என்ன பிடிச்சிக்கிட்டீங்கன்னா நீங்கள் சொல்கிறது மட்டும் தான் நான் செய்யணும். நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் நம்மளை கெடுத்துக்கிறதுக்கும் அழிச்சிக்கிறதுக்கு தான் சொல்லுவோம். அவர்கிட்ட கேட்போம். புரியுதா? பரவாயில்ல, புரியலன்றதுக்காக ஸ்தோத்திரம். அதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நன்றி. இப்போ நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் தொடர்ந்து பேசிக்கிட்டு வந்தேன்னா நான் கர்த்தரில் நான் சீர்பட்டிருக்கிறேன்னா சீர்படலையா? பேசக்கூடாததை நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருந்தா அது நம்மளை அழிக்குதா நம்மளை காக்குமா? அதை எத்தனையோ முறை சொல்லிட்டார்ல, வருஷக்கணக்காக சொல்கிறாரு. அப்போவும் வார்த்தையை ரிலீஸ் பண்ணுறோம்ல, தேவையில்லாத யோபு பிரயோஜனமற்ற வார்த்தைகளை ரிலீஸ் பண்ணது கிடையாது. அவர் நம்பிக்கையான வார்த்தைகளை யோபு கர்த்தருடைய நாமத்தினால ரிலீஸ் பண்ணது கிடையாது. கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையை மாத்திரம்தான் ரிலீஸ் பண்ணார். அதனால தான் அவர் வலிமையின் மேலே வலிமையை அந்த துன்பத்தின் காலத்தில், உபத்திரவத்தின் காலத்தில், இழப்பின் காலத்தில், தாங்க முடியாத அவமானத்தின் காலத்தில், உமிழ்நீர் மற்றவருடைய உமிழ்நீர் நம்ம மேலே படுற உமிழ்நீர் அந்த சூழ்நிலையிலும் தன் இருதயத்தை கற்பாறையாக மௌனமாக காத்து கொண்டு கர்த்தரை விட்டு விலகாதபடி கர்த்தரை குறித்து நல்ல அறிக்கையே பண்ணி கொண்டிருந்தார். அப்போ ஏசப்பாவுக்கு எப்படி இருக்கும் உள்ளுக்குள்ளே? இந்த சாத்தான் பையன் இப்படி வந்து கேட்டு இப்படி பண்ண வச்சிட்டானேன்னு. என் யோப, பாவம் செய்யாத என் யோப, பாவம் செய்தவர்களாகிய நமக்காக கிறிஸ்துவே அனுப்புனார். பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை சிலுவைக்கு அனுப்பினார். அனுப்பியே இப்படின்னு ஆர்டிஃபிஷியலாக இருக்கிறோம். கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடியே யோபு ஆர்டிஃபிஷியலாக இல்லை, உயிர் உள்ளவராய், உயிரற்றவராக இல்லை, கர்த்தராலே உயிர் பெற்று உயிர் உள்ளவராக, ஜீவன் உள்ளவராக, ஜீவாதிபதியினுடைய ஜீவனுள்ள வார்த்தையாலே ஜீவன் பெற்றவராக இருந்தார். அந்த சூழ்நிலையில், எந்த சூழ்நிலையில்? மகா கார் இருளின் சூழ்நிலையில் மின்னல் அனுப்புனார். உனக்கும் எனக்கும் எல்லாருக்கும் மின்னல் அனுப்புகிறாரு. நீ உனக்கு மின்னல் வரலன்னா அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. மின்னல் வருது, வந்துக்கிட்டே இருக்கு மின்னல். அதனால தான் அவரால் நிற்க முடியுது, பிழைக்க முடியுது, நிற்க முடியுது. அதே மின்னல் தான் எல்லா பிரச்சனையிலேருந்து தூக்கி கொண்டு வந்துடும், எல்லா சிறையிருப்பிலேருந்து விடுவிச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மின்னல் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளே. ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு எல்லோருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமும் மண்டையிலே வருகிறோம் தந்தையே. இந்த நாளிலும் வேளையிலும் தேவரீர் உம்முடைய திருக்கரமும் உம்முடைய நீங்காத பிரசன்னமும் ஆவியானவருடைய மழையினாலும் ஆண்டவரே எர்மோன் பணியாகிய உம்முடைய பிரசன்னத்தினாலும் நிரப்பி இந்த நாளை வேளையை எங்களுக்கு ஆண்டவரை ஆசீர்வதித்து கொடுத்த மேலான கிருபையின் தயவுக்காக கோடி 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 ஸ்தோத்திரம். அழியாத சத்தியமுள்ள ஜீவனுள்ள உம்முடைய வார்த்தைகளாகிய உணவை தந்து போஷித்தீரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உம்முடைய வெளிச்சம் எங்களை தாங்கி வழிநடத்தின கிருபைகளுக்காக, உம்முடைய கிருபையின் கருத்துக்காக, வழிநடத்தலுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனையில் பங்கு பெற்ற யாவரையும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதித்து கண்மணியாய் காத்து உம்முடைய இரத்தத்துக்குள்ளே மூடி மறைத்து கொள்ளும் ஆண்டவரே. நாளை மறுதினம் செவ்வாய்க்கிழமை நடக்கிற டியூஸ்டே ப்ரேயர் மீட்டிங்கை ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே, உபவாச கூட்டத்தை பல கோடி மடங்காய் ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொடுப்பீராக.
வார்த்தையை கொடுக்கிற மகளை கிருபையின் இரத்தத்தினால் அக்கினிக்குள்ளே நிறைத்து கண்மணியாய் சுகத்தோடும் வெள்ளத்தோடும் காத்து கொள்வீராக. ஆண்டவரே ஆசீர்வித்து தருவீராக. ஆசீர்வித்திட உம்முடைய இரத்தத்துக்குள்ளே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாவத்தை காவலும் என்றென்றைக்கு நம்ம அனைவரும் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.